ஸ்ரீமன்னடனகோபாலம் பஜேஹம் சதா பஜேஹம் சதா. முக்கியமானது அதனுடைய தலைப்பு இறை வழி காட்டுபவர். இறை வழிகாட்டுபவர் என்பதுதான் இதனுடைய தலைப்பு, இன்றைய தலைப்பு. இந்த தலைப்பிலே சொற்பொழிவு நடக்கவிருக்கிறது. பிரம்மகுலாப்தி சந்திரமமலம் ஜாபாலி கோத்ரோத்பவம் ஸ்ரீரங்கார்ய சுதம் புதாதி வினுதம் பக்தியாதி யோகான்விதம் ஸ்ரீ சௌராஷ்டிர சுபாஷயா கவிக்ருதம் வேதாந்த சீலப்ரதம் ஸ்ரீராமாப்ஜபதாஸ்ருதம் நடனகோபாலம் பஜேஹம் சதா. ஸ்ரீமன்னடனகோபாலம் பஜேஹம் சதா பஜேஹம் சதா. இங்கு கூடியிருக்கிற பக்த ஜனங்கள், சத்பாத்திரங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பகவத் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன், பாகவத நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகளின் ஜெயந்தி விழா. மிக அற்புதமாக இந்த வைபவம் ஜெகத்குரு மதுரை ஸ்ரீ கவியாழ்வார் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் பிரார்த்தனாலயம் வழிபாட்டு மன்றம் என்ற அமைப்பின் வாயிலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வைபவத்தில் சற்று முன்பு சுவாமிகளுக்கு திருவாராதனமாகி மிக அற்புதமாக இந்த சொற்பொழிவு, இந்த உபன்யாசம் ஏற்பாடாயிருக்கிறது. முதற்கண் இந்த ஏற்பாடு செய்தமைக்கு சிரத்தையாளர், நாயகி சீர் பரவுபவர் திரு சின்னக்கொண்டா எஸ் குமரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சுபவேளையிலே இன்றைய தினம் மிக அற்புதமாக மக்கள் அனைவரும் மார்கழி மாதத்திலே இறை வழிபாட்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். எங்கு பார்த்தாலும் பூஜைகள், புரஸ்காரங்கள், பகவத் ஆராதனைகள், பஜனைகள், சொற்பொழிவுகள் என்று பக்திக்கென்றே இருக்கின்ற திகழ்கின்ற மாதம், விளங்குகின்ற மாதம் இந்த தனுர் மாதம் என்ற மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்திலே நிறைய மகான்கள், நிறைய நம்முடைய இறைத்தன்மையை உணர்ந்தவர்கள் அவதரித்திருக்கின்றனர். அவர்களை எல்லாம் போற்றக்கூடிய வகையிலேதான் இந்த மாதம் அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தில் பிறந்தவர்களையும் போற்றுகிறோம், மற்ற ஆழ்வார்களையும் மற்ற ஆச்சாரியர்களையும் போற்றக்கூடிய வகையிலே இந்த மாதம் மிக சிறப்பாக பக்திக்கென்றே விளங்குகின்றது. வேறு வைபவங்களுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்கக்கூடாது, இதற்கு மட்டுமே நேரம் இருக்க வேண்டும். வேடிக்கைகளிலோ கேளிக்கைகளிலோ நாம் எல்லாம் ஈடுபடக்கூடாது. பகவத் தியானத்திலே அதிகபட்சமாக ஈடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மார்கழி மாதத்தை மார்க சீரிஷ மாதம் என்று கூறுவார்கள். மார்க சீரிஷ மாதம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? மார்கழி மாதம் சொல்லுவாங்க தமிழ்ல. மார்க சீரிஷ மாதம் தான் சரியான வார்த்தை. என்ன காரணம்னா, மார்க்கங்களுக்கே தலையாய மாதம் இந்த மார்க சீரிஷ மாதமான மார்கழி மாதம். தமிழையே மார்கழின்னு சொல்றோம்னா, நம்முடைய நெஞ்சில் இருக்கின்ற அந்த ஆணவம், அகங்காரம், மமதை மாற தட்டி தானே சொல்றோம். எல்லாமே மாற தட்டி நான் வீரன், நான் தான் செஞ்சேன், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த மாறு தட்டுறோம் பாத்தீங்களா? அந்த மமதையும் அந்த அகங்காரமும் அந்த மமகாரமும் தொலைய வேண்டும், அழிய வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழிலே மார்கழி மாதம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் பெரியோர்கள். எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும். சாதாரணமா நம்ம ஒரு பேரை நம்ம உச்சரிக்க முடியாது. அதனுடைய ஆழ்ந்த அர்த்தங்களை தெரிந்து கொண்டால் அதை அனுபவித்து உணர்ந்து நாம் முன்னேறலாம் என்பதுதான் முன்னோர்களுடைய அறிவுரை. அதன்படி நாமும் இன்று விண்ணப்பித்து செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையாலே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிடையீர் என்று ஆண்டாள் திருப்பிராட்டி, ஆண்டாள் பூமி பிராட்டி பாடியது போலவே
மார்கழி திங்கள் இந்த மதி நிறைந்த நன்னாள் எது என்றால் இன்றுதான் அது, இன்றுதான் அது. ஏன்னா இன்னைக்கு தான் பௌர்ணமி திதி, மிருகசீரிஷ மார்கசீரிஷ நட்சத்திரமும் கூடியிருக்கிற சுப தினம். இந்த சுப தினத்திலே என்ன விசேஷம் என்றால், ஒவ்வொரு மாதத்துக்கும் பெயர் காரணம் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம தமிழ் மாசங்கள் எல்லாமே சும்மா சாதாரணமா ஆங்கிலேய மாதங்கள் எப்படி பேர் வச்சிருக்காங்க அப்படி காரணம் இல்லாம பேர் வைக்கிறதெல்லாம் கிடையாது. காரணத்தோட தான் எல்லா மாதங்களுடைய பேரும் இருக்கு. ஒவ்வொரு மாசத்துக்கும் பேரு பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு போன மாசம் வந்து கிருத்திகை மாசம் வந்துச்சு. கிருத்திகை மாசத்துல கார்த்திகை நட்சத்திரம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு வரும். என்ன, பௌர்ணமி அன்னைக்கு வருகிற நட்சத்திர பேர் தான் அந்த மாசத்துடைய பேரே இருக்கும். உதாரணத்துக்கு சித்திரை மாசம் இருக்கு. சித்திரை மாசத்துல சித்திரை நட்சத்திரம் பௌர்ணமி அன்னைக்கு உச்சத்துல இருக்கும். அதனால சித்திரை மாதம் பேரு. அதுபோல இந்த மார்கழி மாசத்துல மிருகசீரிஷ நட்சத்திரம் மார்கசீரிஷ நட்சத்திரம் உச்சத்துல இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு. அதனாலதான் இந்த மாசத்துக்கு பேரு மார்கசீரிஷ மாசம், மார்கழி மாதம்னு சொல்லுவாங்க, தனுர் மாதம்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, ஆண்டாள் பாடி இருக்கா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். எதுக்கு ஆண்டாள் அப்படி பாடணும்? ஆண்டாள் பாடுனது மார்கழி 1ஆம் தேதி. மார்கழி 1ஆம் தேதி வருஷா வருஷம் என்ன பௌர்ணமியா இருக்கு, மதி நிறைந்த நன்னாளா? அப்படி கிடையாது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள்னா, திங்கள்ங்கிறதுக்கு பௌர்ணமி என்ன அர்த்தம், மாதம் என்று அர்த்தம். என்ன, மாதம் திங்கள் மும்மாறி பெய்துனா ஒரு மாசத்துக்குள்ள 3 மழை இருக்கணும். திங்கள்னா அந்த மாசமே வந்து பூரணமான மாதம், பௌர்ணமி போன்ற பூரணமான மாதம். அது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். அதுலயும் ரொம்ப விசேஷமான நன்னாள் எதுன்னா, உண்மையிலேயே பௌர்ணமி நிலவை நம்ம பார்க்கக்கூடிய இன்றைய தினம், மார்கசீரிஷ நட்சத்திரம் இருக்கின்ற இன்றைய தினம், சுவாமி நம்முடைய குருவான, நம்முடைய சௌராஷ்டிரா குருவான, மதுரையின் ஜோதியான ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகளே அவதரித்த இந்த மதி நிறைந்த நன்னாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும் இதையெல்லாம். ஆகையாலே ஆண்டாள் எதுக்கு பாடி வச்சிருக்கானா, இந்த மாதிரி ஒரு மகான் அவதரிக்க போகிறான் இந்த மதுரையிலே, இந்த பாண்டிய தேசத்திலே. அவங்க இருந்தது பாண்டிய தேசம். அப்ப மதுரைன்னு சொல்றதை விட பாண்டிய தேசம் சொல்லுவாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் மதுரைக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஏன்னா அப்பேற்பட்ட மகான் இந்த மதுரையின் பதியிலே அவதரிக்க போகிறான். அதனால்தான் ஆண்டாள் என்னமோ முதல் பாசுரத்திலேயே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள்னு இவருடைய அவதார தினத்தை முன்னிட்டு பாடியிருக்காளோ என்னமோங்கிறது முன்னோர்களுடைய அனுபவம் இதெல்லாமே. என்ன, ஆகையாலே இன்றைய தினம் மதி நிறைந்த இந்த மார்கழி நன்னாள் நம்முடைய மதுரையின் ஜோதியான மதுரை கவி ஆழ்வாரான ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகளை தியானிப்பதும் வழிபடுவதும் நம்முடைய குடும்பத்துக்கு சுபிட்சத்தை கொடுக்கும், நம்முடைய வாழ்க்கைக்கு சிறப்பு கூட்டும் என்பதை அனைவரும் உணர்ந்து இன்றைக்கு வழிபட வேண்டும். முக்கியமாக இன்றைய பெரியவர்கள் எப்படியோ தட்டு தடுமாறி எப்படியாவது இந்த ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுறாங்க. ஆனா இந்த அடுத்த தலைமுறை தான் வந்து என்னமோ தெரியல, நிறைய அதுக்குண்டான அந்த நெருக்கம் வரமாட்டேங்குதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விசாரம் இருக்கிறது. என்ன, இன்னைக்கு உலகத்திலே பாத்தீங்கன்னா இளைஞர்களுடைய போக்க பார்த்தோம்னா நமக்கு பிடிபடவே மாட்டேங்குது. என்ன காரணம்னா, நம்ம ஏதாவது சொல்ல போனா நீ எதுக்கு சொல்றப்ப, நீ எதுக்கு என்ன வலியுறுத்துற, எதுக்கு வற்புறுத்துற அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. எதையும் நீ வற்புறுத்த கூடாது, எங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது, எங்களுக்கு எல்லாமே சுதந்திரம் இருக்கிறது, யாரும் எங்களை போர்ஸ் பண்ணக்கூடாது, யாரும் எங்களை பிரஷர் போடக்கூடாது. என்ன, எங்களை போர்ஸ் பண்ணக்கூடாது. இந்த 2 வார்த்தை நிறைய கேட்கலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருச்சு, அழுத்தம் ஆயிருச்சு, மன அழுத்தம் ஆயிருச்சு. எப்படி மன அழுத்தம் ஆயிருச்சு, ஸ்ட்ரெஸ் ஆயிருச்சா? என்ன வார்த்தை என்ன செயல்ங்கிறதுக்கே நமக்கு புரிய மாட்டேங்குது, நமக்கு பிடிபட மாட்டேங்குது. எதனால ஸ்ட்ரெஸ், எதனால மன அழுத்தம், யாரு போர்ஸ் பண்றான், எதுக்கு பிரஷர் போடுறாங்கிறதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. ஒண்ணு கேட்கணும், நம்ம இந்த உலகத்துல என்ன அழுத்தம் இல்லாம, ஒரு வலியுறுத்தல் இல்லாம, என்ன ஒரு மன அந்த உற்சாகம் இல்லாம எந்த காரியமும் நடக்கிறதே கிடையாது. என்ன, மனச்சோர்வு இருக்கத்தான் செய்யும், அதை மீறி நாம் செயல்பட வேண்டும், அதுதான் சாதனை ஆகிறது. எப்பவுமே இந்த பஞ்சபூதத்திலான இந்த உலகத்திலே, இந்த மனித பிறப்பியிலே எல்லாமே வந்து ரோஜா பூ நடைபாதை கிடையாது. என்ன, இந்த உலகத்திலே நம்ம போற பாதை வந்து எல்லாரும் ரோஜாவை போட்டு என்ன அப்படியே நம்ம வரவேற்கிறாங்களா? அப்படி கிடையாது. முள்ளுகளும் இருக்கும், முட்களும் இருக்கும், நாம் அதனை களைத்து விட்டு நடக்க பழக வேண்டும் என்பதுதான் முன்னோர்களுடைய அறிவுரை.
என்ன நம்ம நாட்டுல நடந்த விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு மட்டும்தான் என்னமோ தொல்லை நடந்தது, நாம தான் பாவப்பட்ட ஜென்மம், நமக்கு தான் இம்சை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. உண்மை அப்படி கிடையாது. அதனாலதான் அவதாரங்கள் எடுத்து பகவானே அவதிப்பட்டிருக்கிறான் இந்த பூமியிலே. என்ன ராமரை நினைச்சு பார்க்கணுங்க. ராமர் படாத அவஸ்தையா சொல்லுங்க. எத்தனை எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி திருமகனான அந்த ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, அதற்கு ஆதாரமாகத்தான் ஆஞ்சநேயர் இன்னும் அவரை வழிபட்டுக்கிட்டு இருக்காரு. அவரை நாம வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்கும் பாருங்க. அதனால இந்த உலகத்துல நம்ம தான் என்னமோ புதுசா வந்திருக்கோம், நமக்கு தான் எல்லாமே நடக்குதுன்னு நினைக்கிறதே தவறு. நமக்கு வர்ற தலைவலியிலிருந்து என்ன எல்லா இம்சையும் ஏற்கனவே மக்களுக்கு வந்ததுதான். இதுவும் போகிறதுக்கு கழிகிறதுக்கு இந்த மார்கழி என்ற மாதம் நமக்கு துணையாக பக்தி செய்து அனுபவத்தை தருகிறது என்பதை நாம் எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு இருக்கிற தலைப்பு, இப்பதான் தலைப்புக்கே வர்றோம். நம்ம என்ன இத்தனை விஷயங்கள் பேசின பிறகுதான் தலைப்புக்கே வர்றோம். இறை வழிகாட்டுபவர் என்பதுதான் தலைப்பு. என்ன இறை வழிகாட்டுபவர், அதனால என்ன அர்த்தம்? இறை வழிகாட்டுபவர்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு இறை வழி காட்டுபவர், இறைவரை அடைவதற்கு வழிகாட்டுபவர்னு அர்த்தம். இன்னும் ஒண்ணு அர்த்தம் எப்படி வரும்னா இறைக்கே வழிகாட்டுபவர்னு அர்த்தம். எப்படி? இறை வழிகாட்டுபவர் ஒண்ணு, இறைவரை அடைவதற்குண்டான வழிகாட்டுபவர். மற்றொன்று இறைவனுக்கே வழிகாட்டுபவர்களாக இருக்கின்றவர்கள் தான் இந்த ஸ்ரீமன் நடனகோபால நாயகி போன்ற மகான்கள் அனைவருமே. இறைவன் யாரை மிகவும் விரும்புகிறான்? பொதுவாக சொல்கிறேன், இறைவன் யாரை மிகவும் விரும்புகிறான் அப்படின்னு பார்த்தா, அவனுடைய கட்டளைப்படி, அவனுடைய ஆணைப்படி எவன் எவன் நடக்கிறானோ, எவன் அவரை உணர்கிறானோ, எவன் அவனை உணர்ந்து மற்றவர்களையும் உணர்த்துகிறானோ, இவர்களை எல்லாம் இறைவன் மிகவும் விரும்புகிறான், அவர்கள் மேல் ஆசை வைக்கிறான் என்பதுதான் அனுபவம். எப்படி? அவர்கள் மேல் ஆசை வைக்கிறானா? அப்படி ஆசை வச்சுட்டானா நம்ம வாழ்க்கை எவனாலையும் கெடுக்க முடியாது, எவனுடைய கண்ணும் படாது, என்ன எந்த ஒரு இம்சையும் இருக்காது. அவருடைய வழியிலே அவன் நம்மை ஏற்றுக்கொள்கிறான், நம்மை ஈர்த்துக் கொள்கிறான் என்பதுதான் உண்மை. அப்பேற்பட்ட நிலையை அடைந்தவர் தான் இந்த இறை வழிகாட்டியான ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள். அப்படின்னா அப்படி அர்த்தம். இன்னைக்கு அடியன் சொன்னது போல இளைஞர்கள் நிறைய பேர் இந்த வழிக்கு வர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் எடுத்து சொல்றோமாங்கிறது தான் கேள்வி. நம்ம என்ன பேசுறோம் அவங்க கிட்ட? அவங்க போற வழியில விட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க மன அழுத்தம் வருது, எங்களை வற்புறுத்தாத, எங்களை வலியுறுத்தாத எல்லாம் சொல்றாங்க. அடியேன் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த இளைஞர் வாழ்கிற வாழ்க்கை சம்பந்தமான கேள்விதான். ஒரு மகப்பேறு நடக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு தாய் ஒரு குழந்தையை ஈன்றும் போது ஃபோர்ஸ் கொடுக்கலன்னா, பிரஷர் போடலன்னா அந்த குழந்தை இந்த பூமியில வந்து விழுந்திருக்குமா? அப்ப சொல்லிருக்கணுமே, நீ பிரஷர் போடாத, நீ ஃபோர்ஸ் பண்ணாத அப்படி சொல்லிருக்கணுமே. இந்த பூமியில் வரும்போதே ஒரு தாய் ஈன்றுவதற்கு அழுத்தம் செய்கிறாள், வற்புறுத்துகிறாள், தானையே வருத்திக் கொள்கிறாள் என்றால் எவ்வளவு வருத்தம் இருந்திருக்கும் அந்த தாய்க்கு, எத்தனை வலி இருந்திருக்கும், எத்தனை வேதனை இருந்திருக்கும். அந்த சிசுவுக்கும், அந்த வருகின்ற சிசுவுக்கும் அத்தனை வேதனையும் இருக்கிறது என்று நம்முடைய வேதம் கூறுகிறது. எந்த குழந்தைகிட்டையும் போய் நம்ம என்னடா நீ பிறக்கும் போது தாய் வழியிலிருந்து வரும்போது உனக்கு வலி இருந்ததா, மூச்சு திணறல் இருந்ததா, கஷ்டம் இருந்ததான்னு கேட்க முடியுமா? கேட்கவே தேவையில்லை. அது அழுகுது பாருங்க, அதை பார்த்தே புரிஞ்சுக்கிறோம். நம்ம அப்படியே கதறல், அழுகை கதறல். அவ்வளவு வேதனைங்க, அவ்வளவு போர்ஸுங்க, அவ்வளவு பிரஷருங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் அந்த குழந்தை இந்த பூமிக்குள்ளேயே விழுதுன்னா, புதுசாவா பிரஷர் எவனும் போட போறான், புதுசாவா எவனும் போர்ஸ் பண்ண போறான்? எல்லாமே இருக்கிறது தான் இந்த வாழ்க்கை விளையாட்டு என்பதை அனைவரும் அனுபவித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அத்தனை பேர் அனுபவம். என்ன புதுசா எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஆகையால இந்த வாழ்க்கையில இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நம்ம விளையாட்டா எடுத்துட்டு போறோம். மற்றவர்களுடைய வலியை நாம் உணர வேண்டும். இதுதான் மனுஷத்தன்மை. மனுஷ பிறவியில என்ன பெரிய பிறவி? பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க மனிதம் காக்க வேண்டும், மனிதம் காக்க வேண்டும். என்ன மனிதம்னா தனியா இருக்கா? இந்த உலகத்தையே காக்க வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு. என்ன மனுஷனை மட்டும் தனியா காப்பாற்றணும்? என்ன மரம் செடி கொடிகளை காப்பாற்றணும், நமக்கு உதவியாக இருக்கின்ற கால்நடைகளை காப்பாற்ற வேண்டும். என்ன நிறைய முன்னோர்களுக்கு திரி செய்ய வேண்டும், தர்ப்பணம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும், பெரியவர்களை காப்பாற்ற வேண்டும். இளைஞர் எத்தனை பொறுப்புகள் மனிதர்களுக்கு இருக்கு. மனிதர்களை மட்டும் காப்பாற்ற வேண்டியது மனிதர்களுடைய பொறுப்பு கிடையாது. இதையெல்லாம் மீறி என்ன இறையை சென்று அடைய வேண்டும் என்பதுதான்
பிரதான நோக்கம் ஒவ்வொரு பிறவிக்கும் இருக்கிறது. என ஒவ்வொரு பிறவிக்கும் இருக்கின்ற பிரதான நோக்கம் இறையை சென்று அடைவதுதான் என்பதுதான் நம்முடைய சனாதன தர்மம் சொல்லிக் கொடுக்கின்ற, கற்றுக் கொடுக்கின்ற மிகப்பெரிய பாடம். என்ன, இறையை போய் அடைய வேண்டும்னா என்ன அர்த்தம்? நம்ம காலங்காத்தால வீட்டுல எல்லாம் சமைச்சிட்டு பூஜை பண்ணிட்டு நேரா கோயிலுக்கு வந்து வழிபாட்டு செஞ்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு போய் நிகழ்ச்சிகளை பார்க்கலாமா? என்ன, இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இறை வழிகாட்டி, இது ஒரு இறை வழிகாட்டுதல், இதான் நடந்துகிட்டு இருக்கு. இது இல்லைன்னா இதெல்லாம் ஒரு ஒப்பனை, இதெல்லாம் ஒரு ஒப்பனை. இன்னைக்கு இங்க நம்ம பண்றது எல்லாமே ஒரு ஒப்பனை. இது நிரந்தரமா இருக்கணும், இது நித்தியமா இருக்கணும், இது எப்போதுமே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அந்த இறைவன் இருக்கின்ற அந்த இடம், அந்த நிலையை நாம் சென்று அடைந்தால் இது நிரந்தரமாக இருக்கும். இது போன்ற அற்பமான விஷயங்களிலே எல்லாம் நாம் ஈடுபட வேண்டிய அவசியமும் இருக்காது. ஒருத்தர் கேட்டாரு, என்னப்பா நம்ம வந்து நல்ல வாசனையை வந்து நுகர்றோம், நல்ல சுவையா நம்ம வந்து நாக்குக்கு சுவையா நிறைய வந்து உணவுகளை உட்கொள்றோம், ஆனா காதுக்கு இனிய நம்ம இசையெல்லாம் நம்ம கேட்கிறோம், இந்த சுகமெல்லாம் இங்கே தானப்பா இருக்கு, நீ என்னமோ வேற இடம்ங்கிற, வேற இடம்ங்கிற, வேற நாடுங்கிற, ஏன்னா அது எங்கேயோ இருக்கின்ற ஏதோ ஒரு லோகம்ங்கிற, இதெல்லாம் என்ன நீ அங்க போனா அப்படிலாம் இருக்குமான்னு கேட்டா உண்மையிலேயே இருக்கும். எப்படின்னா நம்ம கண்ணால தானே பாக்குறோம், காதால தானே கேட்கிறோம். அங்க போனா கண்ணாலேயே கேட்கலாம், காதாலேயே பார்க்கலாம், என்ன மூக்காலேயே சுவைக்கலாம். என்னடா மாத்தி மாத்தி, அந்த அளவுக்கு சக்தி நமக்கு பிறக்கும், அந்த அளவுக்கு சக்தி நமக்கு பிறக்கும் என்றது வேதம் சொல்லிக் கொடுக்கிற பாடம், வேதம் சொல்லிக் கொடுக்கிற பாடம். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்பது ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் இருக்கின்ற அந்த ஸ்ரீ சம்பிரதாயமான ஸ்ரீ விசிஷ்டா அத்வைத சம்பிரதாயமான ஸ்ரீ ராமானுஜ சம்பிரதாயமான எம்பெருமான தரிசனமான அந்த சம்பிரதாயத்தில் வழிபடக்கூடிய, போற்றக்கூடிய குரு ஸ்துதி இதெல்லாமே. என்ன, லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அதே போல இன்னொரு குரு ஸ்துதி இருக்கு. என்ன, வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திர மகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நமக. ரிஷி பரம்பரை ஒரு பக்கம், குரு பரம்பரை மற்றொரு பக்கம், மிக மிக பண்டைய ரிஷி பரம்பரை, அதை தொட்டு வந்த இந்த குரு பரம்பரை என்பதுதான் ஸ்ரீமன் நடனகோபால நாயகியுடைய அந்த பூர்வீகமான சம்பிரதாயம் என்பதை உணர வேண்டும். இப்ப எதுக்கு இந்த ரெண்டுமே சொன்னேன், லட்சுமிநாத சமாரம்பம் அப்புறம் வியாசம் வசிஷ்டன் அத்தாரம், எதுக்கு சொன்னேன்னா, நாம எல்லாம் எதுல இருக்கோம்னா சனாதன தர்மத்துல இருக்கோம். சனாதன தர்மத்தை இந்து சமயம்னு சொல்லுவாங்க, சமயம்னு சொல்லுவாங்க. சமயம்னா என்னன்னா, நாம எல்லாம் சமைக்கப்படுகிறது தான் சமயம், நாம எல்லாம் சமைக்கப்படுகிறது தான் சமயம். எதுக்கு இதை சமயம்னு சொல்லணும்? ஒரு நேரம் அந்த சமயத்துல நமக்கு கிடைக்குதுப்பான்னு சொல்லலாமா? சொல்லலாம். சமயம்னா சமையல்னு சொல்லலாம். இது என்ன அந்த அர்த்தத்தை, அந்த பொருளுடைய அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? நமக்கு இந்த வேதித்து அதனுடைய உச்சத்தை கண்டவர், வேதாந்த சீலப்பிரதம்ங்கிறது அதனுடைய அர்த்தம். எதுக்கு இந்த வேதாந்தம், எதுக்கு இந்த வேதம் அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு சொன்னோம்னா நம்ம சமையலை எடுத்துக்குவோம். நம்ம சமையல்ல சமைக்கிறது எப்படி? அது ஒரு கலை. எப்படி சமைக்கிறோம்? இன்னைக்கு ஒரு 100 படி என்ன சாதமாக்கி எல்லாருக்கும் சமாராதனை படைக்கிறதுக்கு நம்மளுடைய குமரன் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. என்ன, இவர் எவ்வளவு ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு இந்த 100 படி சமைக்கிறதுக்கு. காய்கறிகள், அரிசி, பருப்பு எல்லாத்தையும் சேகரிக்கணும், எல்லாம் எங்க கிடைக்குதுன்னு பார்க்கணும், எல்லாம் எங்க தரமா கிடைக்குதான்னு பார்க்கணும். இதெல்லாம் சேகரிச்சு வந்தா நமக்கு உபகரணங்கள் தயாரா இருக்கு, என்ன பண்டங்கள் தயாரா இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சமைக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள். அப்படின்னா இவர் எல்லாத்தையும் வசூல் பண்ணி, அதுக்கு உண்டான பொருட்செலவு எல்லாத்தையும் வசூல் பண்ணி திரட்டி எல்லாம் பண்றதுக்கு ஒரு பெரிய காரியம் இருக்கு. அதுல என்ன, நம்ம ஈஸியா உட்காந்து சுலபமா உட்காந்து இலையில தண்ணியை வந்து தீர்த்தத்தை தெளிச்சு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம், அது வேற. என்ன, அவர் படுற கஷ்டம் இருக்கே, அதான் வந்து வேதம் சொல்றது. வேதம், வேதத்தின் திரள். என்ன, ரிக்ஷாம யஜூர் அதர்வனங்கிற வேதத்தின் திரட்டு. அது என்ன, சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற பெரிய கடல் போன்ற இருக்கின்ற அந்த வேதம். என்ன, அந்த வேதம் இது போன்ற திரள்களை எல்லாம் நம்முடைய ரிஷிகள் எல்லாம் திரட்டி இருக்கிறார்கள். நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம், ஏன் வந்திருக்கோம், நம்ம எல்லாம் யாரு, எத்தனை வருஷம் இருக்க போறோம், நம்ம எத்தால் ஆக்கப்பட்டிருக்கோம், இப்படி பல கேள்விகளுக்கும் பதிலை அவர்கள் எல்லாம் நமக்கென்றே அளித்து விட்டு போயிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் வேதம் பெரிய திரட்டு. அந்த வேதத்திலிருந்து
இந்த சமையலுக்கு கொண்டான விஷயம் வந்த பண்டங்கள் எல்லாத்தையும் வச்சு நல்ல சமையற்கட்டில் போய் சமைப்பாங்க. பாத்தீங்களா? அந்த சமைக்கும் முறைதான் வேதாந்தம். வேதாந்தம் அதை திருத்தணும். இப்ப பட்டாணி கொண்டு வந்தா அந்த உரையோட அப்படியே போட்டுருவாங்களா? அந்த தோலோட அப்படியே போட்டுருவாங்களா? பட்டாணியை உரிச்சு அந்த பட்டாணியை தனியா எடுத்து அந்த உரையை அந்த பக்கம் போட்டு அந்த தோலை அந்த பக்கம் போட்டு அப்படி திருத்தணும். அந்த திருத்துற வேலை தான் வேதாந்தம் என்று போற்றப்படுகிறது, உபனிஷத் என்று போற்றப்படுகிறது, புராணங்கள் என்று போற்றப்படுகின்றன. இதெல்லாம் வேதாந்தம். இப்படி ஒரு பக்கம் வேதம் சமையல் பொருட்கள் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு, ஒரு பக்கம் வேதாந்தம் சமைக்கப்படுகின்றன, சமைக்கப்படும் முறை. இப்ப எல்லாம் நடந்துருச்சு. இதுக்கு மேலேயும் நமக்கு விளக்க மாட்டேங்குதுப்பா, நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. யாரு கடவுள், என்ன எங்க இருக்கா, ஒன்றும் தெரியல அப்படின்னு சொன்ன உடனே இந்த புராணங்கள், இந்த வேதாந்தம், இந்த உபனிஷத்துகள் எல்லாம் பத்த மாட்டேங்குது நமக்கு. இதுவும் பத்தாம போன உடனே நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களான்னு சொல்லி நானே இறங்குறேன்டா கோதாவில சொல்லி ஆண்டவனே இந்த பூமியில் அவதரித்ததுதான் இதிகாசங்கள் என்று சொல்லப்படுகின்றன. என்ன இதிகாசங்கள்? இதிகாசங்கள்னா ஆண்டவனே நமக்கென்றே இறங்கி வந்து அந்த கருணை கடல் என்ன நிருஹேதுக கடாட்சமாக நாம் எல்லாம் எதுவுமே முயற்சி பண்ணல, அவனா இறங்கி வர்றான். இறங்கி வந்து நமக்கு கருணை காட்டுறான், நம்முடைய மோட்சத்துக்குண்டான வழியை அவன் உணர்த்துகிறான் என்பது போல ஆண்டவனே இறங்கி வர்றான். என்ன இது போல சமையல் கட்டில் சமைக்கப்பட்டு பரிமாறுறதுக்கு தயாரா எல்லா அண்டா குண்டா எல்லா வாளி எல்லாத்திலையும் நிறைச்சு வைக்கிறாங்க. பாத்தீங்களா? அதுதான் இந்த இதிகாசம். அதை பரிமாற வந்தவர்கள் தான் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும். இப்ப இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த வேதத்தை சமையல் கட்டில் எல்லா பண்டங்களை கொண்டு வர்றது, சமைக்கிறது, சமைச்சு வச்சு அதுக்கப்புறம் பரிமாறதுக்கு தயாரா எல்லாத்தையும் அழைச்சு அந்த பரிமாறுகிற நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு தயார் நிலை வச்சு, இந்தாங்கப்பா இந்த வாளியை கொண்டு போங்க, இந்த தூக்க கொண்டு போங்க, இந்த சாம்பார் வாளி, இந்த குழம்பு வாளி, இந்த ரசவாளி எல்லாமே தயார் வச்சு கொண்டு போங்கம்மான்னு சொன்னா எவனாவது கொண்டு போறதுக்கு ஆள் வேணும்ல. அதை போல இந்த சமையல் செய்த இந்த பதார்த்தங்களை எல்லாம் பரிமாறுகிறவர்கள் தான் நம்முடைய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும். என இவர்தான் இந்த நடனகோபால நாயகி சுவாமிகள் தானா சமைச்சதெல்லாம் பரிமாறல. இத்தனை ரிஷிகளும் இத்தனை ஆழ்வார்களும் ஆலோசித்து ஆராய்ச்சி செய்து கடைந்து கண்டுபிடித்தவைகளை எல்லாம் தான் இவர் இன்று நமக்கென்னே அளித்து விட்டு போயிருக்கிறார். அதில் இருக்கின்ற மிச்ச சொச்சத்தை தான் நாம் இன்று உண்ணுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இப்படி உண்ணுவதற்கு இந்த விருந்து எல்லாமே சரியா தயாரா இருக்கு. நம்ம குமரன் ஐயா வந்து எல்லாம் சமைச்சு இலைய போட்டு என்ன சமைக்கிறத நம்ம பரிமாறதுக்கு ஆளை வச்சு எல்லாமே வாயில ஊட்டி வர்றதுக்கு தான் ஆள் இல்லை. அது தவிர எல்லாத்துக்குமே ஆள் இருக்காருன்னா உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு என்ன குறைவா என்பதை நாம் எல்லாம் உணர வேண்டும். இதுதான் இந்த வேதாந்த இதிகாச புராணங்களின் மதிப்பு என்பதை நாம் உணர வேண்டும். இத்தனை இருக்கே, இத்தனையும் வந்து இதெல்லாம் சேர்ந்ததுதான் நம்மை சமைப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த சமயம், இந்த சனாதன தர்ம சமயம் என்பதை இந்த சமயத்திலே அடியேன் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். இதுல இருந்து நமக்கு ஒண்ணு விளங்கணும். இன்னைக்கு இத்தனை இதிகாசம், ராமாயணம், மகாபாரதம், விஷ்ணு புராணம் என்ன இவ்வளவு இருக்கே, இதுல எல்லாம் என்ன நமக்கு கடவுள் யார், கடவுள் எங்க இருக்காரு, கடவுள் எப்பேற்பட்டவர், நாம எந்த நிலையில இருக்கோம் அப்படி எல்லாம் சொல்லாம இருக்கான்னு, இதுல அந்த கேள்விக்கெல்லாம் பதில் இல்லாம இருக்கான்னு நம்ம போய் அதுல கேட்கல என்றுதான் நம்ம குறைவு. எல்லாமே தயாரா இருக்கு, நம்ம போய் அனுசரணை பண்ணணும்ல. இன்னைக்கு ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகளுடைய கிருதிகளை எல்லாம் கேட்டோம்னு வச்சுக்கலேன், இது புரிஞ்சிடும். நம்ம கிருதிகளை, அவருடைய பாடல்களை சாதாரணமா கேட்டே வர்றோம். ஏன்னா அது ஒரு பக்தி பாடல். இன்னைக்கு சீர்காழி கோவிந்தராஜன் பாடினாரு, டிஎம்எஸ் பாடினாரு, இல்ல ஜெயசுதாஸ் பாடினாரு, இப்ப இளைஞர்கள் பாடிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் பாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்தி பாடல் அப்படின்னு சொல்லி இசையை மட்டுமே ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். முக்கியமா நீங்க நிறைய பாடல்கள் கேட்டீங்கன்னா இசையை மட்டும்தான் ரசிப்போம். அதுல இருக்கிற தத்துவத்தையும் தாத்பரியத்தையும் நாம் வெகுவாக கேட்பதில்லை, உணர்வதில்லை. ஏன், நம்ம திரைப்பட பாடல்களே எடுத்துட்டோம்னா அந்த இசை மட்டும் தான் நிற்கும், அந்த அர்த்தம் என்னன்னு தெரியாது. யாராவது தெரியுமா? நின்னுக்கோரி வர்ணம் அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? என்ன இசைத்திட என்னை தேடி வரணும்னு பாட்டு. நின்னுக்கோரி வர்ணம் யாராவது கேட்டிருக்கீங்களா? அந்த பாட்டுல அந்த ஆரம்பத்துல நின்னுக்கோரி வர்ணம் இசைத்திட என்னை தேடி, நின்னுக்கோரி வர்ணத்துக்கு அந்த படத்துக்கு என்ன சம்பந்தம்? நின்னுக்கோரி வர்ணத்துக்கு யாரு பாடினது, அதுல என்ன அர்த்தம் இருக்கு, எவனாவது விசாரம் பண்ணிருக்கோமா? ஏன் அந்த பாட்டை தூக்கி அந்த பாட்டுல போட்டிருக்க? தெரியாது. நின்னுக்கோரி வர்ணம் அருமையா இருக்கும். என்ன
அது திருவேங்கடவன் மேல பாடின பாடல் கீர்த்தனை. என்ன நின்னுக்கோரி வர்ணம், என்ன நின்னுக்கோரி வர்ணம் திருவேங்கடமுடையான் மேல பாடின பாடல். அதை தூக்கி இதுல போட்டு இதை நம்ம அர்த்தம் இல்லாம கேட்டுக்கிட்டு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம்னா இதுதான் நம்ம வாழ்க்கை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இப்படிதான் போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் நம்ம சொந்தம் கொண்டாட பாக்குறோம். என்ன எல்லாமே நமக்காண்டி தான் இருக்கு, எல்லாமே நமக்காக தான் செஞ்சு வச்சிருக்காங்க. என்ன அந்த நகைக்கடையில் இருக்கிற நகை எல்லாமே நமதுதான். என்ன எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல. களவாண்டி அவனா கொண்டு போனாதான் தெரியும் இது நம்மதா இல்லையான்னு சொல்லி. இதுதான் வாழ்க்கை இன்னைக்கு. ஆகையால இன்னைக்கு நம்ம இருக்கிற வாழ்க்கையில நிறைய உரிமைகளை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது என்னோடது, இது என்னோடது அப்படின்னு சொல்லி. முக்கியமா நம்ம மேல நம்ம நிறைய உரிமை கொண்டாடுறது யாரு மேலன்னா நமக்கு பிறக்கிற பசங்க மேல. என்ன நமக்கு பிறக்கிற பசங்க என்னமோ தான் வந்து அவனை படைச்ச மாதிரி, ஏன்னா தாங்கிட்ட இருந்து அவன் வந்த மாதிரி, என்னமோ தான் அவனை தயார் செய்த மாதிரி எல்லாத்துக்கும் நினைப்பு இருக்கு. உண்மையா இல்லையா? என் பையன் மேலேயே உரிமை வந்து நான் பெத்தவன், நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய உரிமை கொண்டாடுறான். உண்மையிலே சொல்ல போனா இந்த இந்த மனித பிறவியிலே நாம் எல்லாமே விருத்தி அடைந்து கொண்டிருக்கிறோம். மனித வாழ்க்கை வந்து மனித பிறப்புகள் வந்து நிறைய வந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம வந்து பெற்றோர்கள்னு சொல்லுவோம். பெற்றோர்கள்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன பெற்றோர்கள்? எதுக்கு படைத்தோர்கள்னு சொல்லல? நம்ம எதுக்கு தமிழ்ல வந்து பெற்றோர்கள்னு சொல்லோம்னா நமக்கு ஏதோ பாப புண்ணிய கர்மத்தினாலே, என்ன ஏதோ ஒரு நல்ல வினையினாலே நாம் எல்லாம் சிலவைகளை பெறுவது போலே, எப்படி நம்ம அரிசி பருப்பு நம்ம பெறுகிறோம், எப்படி பணத்தை பெறுகிறோம், எப்படி நமக்கு செல்வங்கள் கிடைக்குது, நிறைய நம்ம முயற்சி பண்றோம் கிடைக்குது, இது போல பலதை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதுபோலத்தான் நாம் வாரிசுகளையும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நாம் எல்லாம் பெற்றோர்கள், பெற்றோர்கள் என்று சொல்லப்படுகிறோம். யாருமே படைத்தவர்கள் என்று சொல்லப்படல. இன்னைக்கு நமக்கு பிறக்கிற குழந்தை ஆனா பெண்ணான்னு கூட நம்மளால தீர்மானிக்க முடியாது. மூக்கை எப்படி வைக்கணும், கண்ணை எப்படி வைக்கணும், அதுவா நடக்குதுங்க, தானா நடக்குதுங்க. இது எதுவுமே நம்ம முயற்சியால நடக்கல. அது வேற. என்ன அப்படி இருக்கும்போது நம்ம கையில என்ன இருக்கு, நம்ம என்ன சாதிச்சுக்கிட்டு இருக்கோம்? நம்ம பெறுகிற குழந்தையே நம்மளால ஊர்ஜிதம் பண்ண முடியல, தயார் பண்ண முடியலன்னா நம்ம கையில ஒண்ணுமே இல்லையே. ஏன்னா நம்ம கையில ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அப்ப நம்ம எல்லாம் யாருன்னு பார்க்கும்போது இந்த கேள்விக்குத்தான் விடை தேடி இருக்கிறார் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் தன்னுடைய 9 வயதிலிருந்தே. என்ன ரெங்காரியர் என்ற ஒரு பெரியவருக்கும் லக்ஷ்மி அம்மாள் என்ற ஒரு தம்பதியினருக்கு புத்திரனாக பிறந்திருக்கிறார் இந்த ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள். அப்போது அவருடைய இயற்பெயர் ராமபத்திரன் என்ற பெயர். ராமபத்திரன் என்ன அர்த்தம் தெரியுமா யாராருக்கு? பத்திரன் ராமன்னா தெரிஞ்சிடும். ராமனா ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, என்ன ராமாயணத்துல வர்ற நாயகன் எல்லாம் தெரிஞ்சு போயிடும். ஆனா பத்திரன் என்ன அர்த்தம்? மங்களம். அம்மா சொல்றாங்க, கரெக்டா சரியா சொல்றாங்க. மங்களம்னு அர்த்தம். பத்திரம்னா மங்களம். என்ன நம்ம சாதாரணமா வாழ்க்கையில சொல்றோம், ஒரு பையன் வெளியே போறான், பொண்ணு வெளியே போறான், நாமளே வெளியே போறோம், பத்திரமா போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா. நம்ம என்ன நினைக்கிறோம்? அடி இடிபடாம ஜாக்கிரதையா போயிட்டு வா அப்படிதான் நினைக்கிறோம். வண்டி வாகனத்துல எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு. அப்படி கிடையாது. மங்களம்னா நீ போற காரியம் வெற்றி அடைந்து திரும்பி வர வேண்டும். எப்படி? நீ போற காரியம் வெற்றி அடைந்து திரும்பி வர, அதான் பத்ரம்னு சொல்லுவாங்க. அந்த பெயரைத்தான் நம்முடைய நடனகோபால நாயகி சுவாமிகளுக்கு ராமபத்திரன் அப்படின்னு பெயர் சூட்டி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ராமபத்திரன் 9 வயசுலயே வந்து திருப்தி அடையல. ஏன்னா நாம பிறந்திருக்கோம், இவங்க அப்பா அம்மா அவ்வளவுதான். இவங்க அப்பா அம்மா யாரு? நம்மளை பெற்றவங்க, நம்மளை தயார் பண்ணவங்க கிடையாது. அப்ப தயாரிப்பாளர் யாரு? யார் தயாரிச்சிருக்காங்க நம்மளை? அந்த கேள்விதான் அவருக்கு. ஊர்ஜிதம் ஆயிருச்சு, இவர் தாத்தா, இவர் அப்பா அம்மா இல்ல, அதனால அப்பா அம்மா பேச்சை யாருமே கேட்க தேவையில்லை. என்ன அதானே? அப்படி கிடையாது. ஏன்னா அப்பா அம்மா யாருன்னு அப்பா அம்மா உணர்ந்திருந்தா அப்பா அம்மா பேச்சை கேட்கலாம். எப்படி? அப்பா அம்மா யாருன்னு இதே போல உணர்ந்திருந்தால் அவங்க பேச்சை 100% கேட்கலாம். இதை உணரவில்லைன்னா அவங்க சொல்றதும் சரியா இருக்காது. அதான் பிரச்சனை. என்ன இந்த தொடர்ச்சி? நம்ம தாத்தா பெரிய தர்மகர்த்தா, கோயிலுக்கெல்லாம் தானம் கொடுத்திருக்காரு, சிரத்தையா வழிபட்டிருக்காரு, அவருடைய நிலையை உணர்ந்திருக்காரு. அவர் பேச்ச எங்க அப்பா கேட்டிருக்கலாம், எங்க அப்பாவும் அதே மாதிரி உணர்ந்திருந்தா அவர் பேச்ச நான் கேட்கலாம். என்ன இதே மாதிரி நானும் உணர்ந்தா என் பையனும் கேட்கணும். இதுதான் பாரம்பரியம். இதுதான் பாரம்பரியம். இப்பதான் நான் சொன்னது, லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம். இது ஒரு குரு பரம்பரை. வியாசம் வசிஷ்ட நத்தாரம் சக்தே பௌத்திர மகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோலிதம். இது ஒரு குரு பரம்பரை. அவன் அப்பா பேச்ச பையன் கேட்டிருக்கான், அப்பா சரியானதை சொல்லியிருக்காரு. வசிஷ்டரும் சரி, வியாசரும் சரி, சுகபிரமும் சரி, எல்லாருமே சாக்த ரிஷி, பராசர ரிஷி. இது ஒரு பரம்பரை.
இந்த பரம்பரையில வந்தவங்க எல்லாம் மிகப்பெரிய ரிஷிகள், மிகப்பெரிய மகான்கள். அவங்க தாத்தா அப்பா சொன்னது சரியான விஷயம்ங்கிறதுனால எல்லாரும் தாராளமா கேட்கலாம். அதே போல இந்த ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் உணர்ந்து அந்த 9 வயதிலே திருப்பரங்குன்றத்துக்கு போய் குகையிலே தியானத்திலே ஆழ்ந்திருக்கிறார். ஒரு மனுஷன் எதையும் வழிபடலாம். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த நிறைய படத்துல, சினிமா படத்துல, திரைப்படத்துல பார்த்திருக்கோம். திடீர்னு ஒரு மயில் கல் இருக்கும். அந்த அந்த கல் இருக்குல்ல, அதுக்கு போய் பொட்டு வச்சு பூவெல்லாம் சாத்தி வழிபாடு நடத்தாச்சு, அது பெரிய கோயில் ஆயிடும். என்ன, அதுக்கு சில சக்தி வந்துடும் அப்படின்னு சொல்லி படத்துல காட்டுறாங்க. உண்மையிலேயே சக்தி வந்துருங்க. என்ன காரணம்னா, எல்லாத்துலயும் பகவான் நிறைஞ்சிருக்கான். என்ன, எல்லாத்துலயும் பகவான் நிறைஞ்சிருக்கான். இந்த மொபைல் போன்லயும் இருக்கான், இந்த காகிதத்திலயும் இருக்கான், இந்த மைக்லயும் இருக்கான், உங்ககிட்ட இருக்கான், என்கிட்ட எல்லாத்திலும் இருக்கும்போது நீ ஏதோ ஒண்ணு வேணும்னு சொல்லி வழிபாட ஆரம்பிச்சேன்னா கொடுத்துருவான். அவன் தயாளன். என்ன, அவன் குணசீலன், தயாளன். அவன் கொடுத்துருவான். அவன் இன்னார் இணையார் இதுக்கு தான் கும்புற, சரி வாங்கிட்டு போ அப்படின்னு கொடுத்துருவான். அப்பேற்பட்ட சக்தி இருக்கிறது. நம்ம வழிபட்டால், நம்ம சிரத்தையோட வழிபட்டால், ஆக பார்த்து வழிபடணும். எதையோ வழிபட்டு இதுக்கோ ஆசைப்பட்டு எப்படியோ போயிடக்கூடாது. என்ன, அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா உலகத்தில் உண்மையிலே இருக்கு, நிறைய துர்தேவதைகளை உபாசனை செய்து என்ன அவர்கள் எல்லாம் ஆகர்ஷணம் செய்து வழிபவர்களும் இருக்காங்க. என்ன, இந்த நிறைய செய்வினை எல்லாம் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் கண்ட தேவதைகளை ஆகர்ஷணம் பண்ணி பண்ணுவாங்களாம். அதுவும் நடக்குதுன்னா இதெல்லாம் நடக்காதா? தரமா நடக்கும். ஆனால் நல்ல வழிபாடு, இறைவன் யார் என்பதை ஆராய்ந்து என்ன தெரிந்து கொண்டு உணர்ந்து வழிபட வேண்டும் என்பதுதான் நம்முடைய சனாதன தர்மம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற மிகப்பெரிய பாடம். அந்த பாடத்தின் வழியில் தான் நம்முடைய ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் ராமபத்ரனாக இருக்கும்போது ஆராய்ச்சியில் இறங்கி இருக்கிறார். இந்த இறை வழி காட்டியான இந்த நம்முடைய சுவாமிகள், நாயகி சுவாமிகள் திருப்பரங்குன்றத்திலே போய் தியானத்தில் ஆழ்ந்து நாம் யாரிடம் இருந்து வந்திருக்கிறோம், யார் நம்மை படைத்ததுன்னு சொல்லி பல தியானங்களை, பல யோக முறைகளை எல்லாம் தான் தோன்றித்தனமாக, யாரும் குரு கிடையாது அவருக்கு, யாரும் குரு கிடையாது, தந்தையோ இல்ல யாராவது ஒரு ஆச்சாரியரோ யாரும் கிடையாது. தானாகவே சுயம்புவாக அவர் எல்லா தியானங்களையும் ஸ்தோத்திரங்களையும் பாடி அவர் பல சக்திகளை தெரியாமலேயே பெற்றிருக்கிறார். அந்த அளவுக்கு சிரத்தை. ஏன்னா ஒரு பிரம்மச்சாரி என்ன, அவனுடைய வழிபாடுகளுக்கும் அவனுடைய வேண்டுதல்களுக்கும் இறைவன் வேகமாக இறங்குவான். அது ரொம்ப முக்கியம். அதனாலதான் 7 வயசுலயே நம்ம குழந்தைகள் எல்லாம் உபநயனம் பண்றோம். என்ன உபநயனம்னா, ஆண்டவனுடைய பார்வை அருகிலே வர வேண்டும் என்பதற்காக. ஆகையாலே இந்த பாலகர்களுக்கு ஈஸியா ரொம்ப சுலபமா ஆண்டவன் அருள் பண்ணுவான். இது போல நல்ல சக்திகளை பெற்ற உடனே இந்த சக்தி எல்லாம் ஒன்றும் பிடிபடல அவருக்கு. என்னன்னு அந்த கேள்விக்குண்டான விடை அவருக்கு கிடைக்கவில்லை. அந்த ஏக்கத்திலே இருக்கும்போது மறுபடியும் ஒரு அசரீரி கேட்டிருக்கிறது, நீ பரமபுடிக்கு போ, ராமலிங்க அடிகளை சந்திப்பா என்று அந்த அசரீரி கேட்டு அதை நோக்கி பரமபுடிக்கு சென்று ராமலிங்க அடிகளிடம் யோகக்கலையை 18 நாளிலே கற்றுக்கொண்டு தேர்ந்திருக்கிறார். அவ்வளவு வீரியம், அவ்வளவு சக்தி. என்ன, ஒரு மனித பிறவி, சாதாரண பிறவி என்ன சக்தி இருக்குமா இருக்காதா? அவங்களுக்கே இருக்கும்போது இவர் மிகப்பெரிய மகான் அவதார புருஷன் சொல்லும்போது சக்தி இருக்காதா? எல்லாமே கை கொண்டிருக்கிறார். அவர் எல்லா சக்திகளையும், அஷ்டமா சித்திகளையும் பெற்றிருக்கிறார். 30 அடிக்கு மேல அப்படியே ஆசனத்தில் அமர்ந்து பறந்தாரா. இதெல்லாம் பார்த்து ராமலிங்க அடிகளே ஆச்சரியமுற்று சதானந்த சித்தர்னு பேர் வச்சுட்டார் அவருக்கு. சதானந்த சித்தர், போ நீ இவ்வளவு சக்தி படைச்சிருக்க, எனக்கே புரிய மாட்டேங்குது உன்னை பத்தி. 18 நாள் எல்லாத்தையும் கத்துக்கிட்ட, இங்க பல வருஷங்களா ஒன்னும் தேர மாட்டேங்குது கேஸ் எல்லாம், நீ இவ்வளவு சீக்கிரமா கத்துக்கிறீன்னு சொல்லி ஒரு பட்டம் சுட்டிட்டாரு சதானந்த சித்தர்னு சொல்லி. அப்ப சித்தர் ஆயிட்டாரு. என்ன பண்ணலாம்? கல்ல பொண்ணாக்கலாம், மண்ணை பொண்ணாக்கலாம், தகரத்தை தங்கமாக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். என்ன இந்த சித்தியை வச்சுட்டு என்ன வேணா பண்ணிருக்கலாமே, அவர் பண்ணலையே. ஏன் பண்ணல? மறுபடியும் ஒரு தேடல், எனக்கு இது பத்தாது, நான் இந்த காரியத்தை செய்யறதுக்கெல்லாம் இந்த ஆசிரமத்தை அமைச்சு பல பேரை கூட்டி காசு சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் நான் இதை கத்துக்கல, எனக்கு என்னுடைய தேடல் வேறு அப்படின்னு சொல்லி மறுபடியும் தேட ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு இடைப்பட்ட காலத்துல பல சோதனைக்கு உட்டாயிருக்காரு. அரசர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு அகழியில அடைச்சு வச்சு, அந்த அகழியில அடைச்சு வச்சு 45 நாள் இருந்திருக்காரு. உள்ளே மூச்சு திணறாம உள்ளே இருந்திருக்காரு. திடீர்னு அகழி வெடிச்சு ராமநாதபுரத்தில் நடந்திருக்குது. அகழி வெடிச்சு பாத்தீங்கன்னா அவர் காணாம எங்கடனா மதுரையில் நடந்து போயிட்டு இருக்காராம். என்ன, அவருடைய சித்தி அவ்வளவு பெரிய சித்தி. இப்படிலாம் ஆளை பார்க்க முடியுமா நம்ம இன்னைக்கு நம்ம சமூகத்துல? யாரையும் பார்க்க முடியாதுங்க. அவ்வளவு சக்தி பெற்ற ஆற்றல் மிக்க மகான். இது எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுடா. ஏன்னா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம தப்பா நினைக்க கூடாது. வீட்டுல ஒலை வச்சு அரிச்சு சமைச்சு பொங்கி சாதம் வடிச்சாலே பெரிய சாதம் நினைக்கிறோம் இன்னைக்கு. உண்மையா இல்லையா? இன்னைக்கு அரிசி பொங்க வச்சு சாதம் வச்சாலே அந்த கடையில என்ன கிடைக்குது? ரசம் குழம்பு ஆயிருக்கா,
போய் வாங்கிட்டு வா. எவ்வளோ? வாங்கிட்டு வா அப்படின்னு நினைச்சு வெளியிலேயே யாரோ சமைக்கிறத வாங்கிட்டு சுலபமா சாப்பிடறதுக்கு தானே தயாரா இருக்கும். இந்த அரிசி வடிக்கிறதே பெரிய சாதனை நினைக்கும் போது இவர் எவ்வளவு பெரிய மகான், எவ்வளவு சாதனையை பெற்று தன்னுடைய மனநிலையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடான்னு அந்த அந்த தாசத்துவ தன்மையை அவர் உணர்ந்திருக்கிறார். அப்படின்னா இதெல்லாம் நமக்கு விடை கிடைக்காது, இதனால நமக்கு வாழ்க்கையில நம்ம உச்சீவனம் அடைய முடியாது, வாழ்க்கையில தேர முடியாதுன்னு உணர்ந்து திருநெல்வேலியில போய் என்ன அவர் ஒரு மிக்க அருமையான ஒரு குருவை நாடி இருக்கிறார். வடபத்ர அரையர் அவருடைய பெயர். வடபத்ர அரையர், அவர் பேரும் வடபத்ர. எப்படி பாருங்க, வடபத்ர சாயி. யாரு பேர் தெரியுமா? திருவில்லிபுத்தூர் வடபத்ர சாயி. வடபத்ரன்னா அங்க அரச மரம் இருக்கு, அந்த அரச மரத்துடைய நிழல்ல அவரு சயனித்து இருக்காருனால வடபத்ரம். வடநாடு வடநாடுன்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? வடக்குங்கிற வார்த்தை வந்திருக்கு, தெரியும், கேள்விப்பட்டீங்களா? அது எதனால வந்திருக்குன்னா, கயாவுல பெரிய வட விருட்சம் இருக்கு, ஏன்னா பெரிய அரச மரம் இருக்கு கயாவுல. அந்த கயா தென் திசையையும் வட திசையையும் பிரிக்கின்ற அந்த கயா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கயா நடுவில் இருக்கிறதுனால அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் தென், அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் வட. அந்த வட விருட்சம் இருக்கிறதுனால வட. அதான் வடபத்ர சாயி, வடபத்ர அரையர். இவர் குருவுடைய பெயர் வடபத்ர அரையர். அவரை நாடி நிறைய உபதேசங்களை எல்லாம் பெற்று இது தாண்டா சரியான வழி. எப்படி இத்தனை கடவுள்களை, இத்தனை உபாசனைகள் செய்தோம், இத்தனை சித்திகளை பெற்றோம், இத்தனை தேவதர்கள் எல்லாம் நமக்கு நிறைய சித்திகளை எல்லாம் கொடுத்தார்கள், அருள் எல்லாம் செய்தார்கள், இது எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இந்த வழிதான் நாம் உய்வடைவதற்குண்டான சரியான மார்க்கம் என்று சொல்லி தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், விசிஷ்டா அத்வைத சம்பிரதாயம், ராமானுஜ சம்பிரதாயம், எம்பெருமானார் தரிசனம் என்று போற்றப்படுகிறது. ஸ்ரீ சம்பிரதாயம் என்று சொல்வார்கள். இன்னைக்கு நமக்கு இருக்கிற பெரும்பாலான கோவில்கள், பெரும்பாலான அர்ச்சகர்கள், பெரும்பாலான புரோகித வழிமுறைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இவருடைய சம்பிரதாயத்தை தொட்டுத்தான் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த வைஷ்ணவ, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் எல்லாருமே இன்னைக்கு நிறைய இருக்காங்க நம்ம சமூகத்துல. அதையெல்லாம் உணரணும். ஆகையாலே இந்த குருவான ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகளுடைய சரித்திரத்தின் சுருக்கம் இது. சரித்திரத்தின் சுருக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இறை வழி காட்டுபவர். இவர் இறை வழி காட்டுபவர்களின் வழி சென்றவர். இப்ப இவர் இறை வழி காட்டுபவர். அந்த வழி நாமும் காண வேண்டும் என்பதுதான் விண்ணப்பம். இந்த வழியை நம்ம காணணும். இன்னைக்கு நம்ம இந்த நடனகோபால நாயகி சுவாமிகளுடைய ஆசு கவிகள். ஆசு கவினா நினைச்ச நேரத்தில் நினைச்ச மாத்திரத்துல கவிகளை பாடுறது. குரு தியான்காரி முன்னு, சத்குரு தியான்காரி முன்னு, गुरु ध्यानकारी श्री हरि तेनोस बेनो हटवी, गुरु ध्यानकारी श्री हरि तेनोस बेनो हटवी, तिरुमंतूरु चरम सुलो तिरुमंतूरु द्वयम चरम श्लोक अब्बई गुरु ध्यानकारी मुन्नु. வேணும்னு தான் அதை நிப்பாட்டினேன். ஐயா தொடர்ந்துட்டாரு. எதுக்கு நிப்பாட்டினேன்னா அது ஒரு காரணம் இருக்கு. அப்படியா? நீங்க நாயகி கீர்த்தனைகள் எல்லாம் பாடுவீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அடியனுடைய வாழ்த்துக்கள். ஆகையால இந்த இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா குரு தியான் காரி முன்னு, சத்குரு தியான் காரி முன்னு. குருக்கள் நிறைய இருக்காங்க, குருக்கள் நிறைய இருக்காங்க. அதெல்லாம் சத்குரு. சத்குருன்னா சத்து எது, சத்து எது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய வழியில் தொடர்கின்றவர்கள் தான் சத் ஞானிகள், சத் குருக்கள்னு சொல்லுவாங்க. இந்த சத்துனா என்ன அர்த்தம்னா இருக்கிறது. சத்துனா இருக்கிறது, எப்போதும் இருக்கிறது, எப்போதும் இருக்கிறது. எப்போதும் இருக்கிறதுனா அது எதுனா பகவான் தான், இறைவன் தான். மற்ற எல்லாமே மாற்றத்துக்கு உண்டாகுபவை, மாற்றத்துக்கு உண்டாகுபவை எல்லாமே. பிரம்மா முதற்கொண்டு என்ன, பிரம்மா நம்ம எல்லாம் படைத்த, இந்த உலகத்தை படைத்த நான்முகன் பிரம்மா முதற்கொண்டு எல்லாருமே மாற்றத்துக்கு உண்டாகுபவைகள் தான். என்ன, நம்ம சரீரத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற இந்த மரம், செடி, கொடிகள், இந்த உபகரணங்கள் எல்லாமே மாற்றத்துக்கு உண்டாகுபவை. மாற்றத்துக்கு உண்டாகாதது எது? அதுதான் சத்து என்று போற்றப்படுகிறது. அது எதுன்னா அதுதான் பகவான். அந்த பகவான் யாரு என்ற ஆராய்ச்சி எல்லாம்
நம்முடைய ரிஷிகள் எல்லாம் பண்ணிட்டாங்க. நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இறைவன் யார் என்ற ஆராய்ச்சி யாராவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதைத்தான் இவரும் சொல்றாரு. என்ன தின்னு ஜனன் முசுனா தின்னு ஜனன் முசுனா ஊராவ் दिनु जवळना तो मनु भजनकारी दिनु जनन मुसुना. எதுக்கு பாடினத? நேரத்தை வீணடிக்காதீங்கடா, பஜனை பண்ணுங்க. யார பஜனை பண்றது? ஹரி கவி நச்சி போவி ஆனந்தும் புடத்தேஸ் ஆங்கு விஸ்ரை பொடையீ ஹரி கவி நச்சி போவி ஆனந்தும் புடத்தேஸ் ஆங்கு விஸ்ரை பொடையீ அப்படின்னு சொல்லி ஹரிய பஜனை பண்ணுன்னு பாடுறாரு. இதான் ஹைலைட். இன்னைக்கு இந்த மொத்த சொற்பொழிவுக்கும் என்ன தீர்மானம் செய்யற விஷயம் இதுதான். என்ன பிடிச்சிருக்காரு அவரு? சத்து குருவை பிடிச்சுக்க. என்ன அவரையே ஹரியன்னு நினை. இப்படி குருவையே பகவான நினை தப்பே கிடையாது. அவர் நல் வழி காட்டுபவர். சரியான குரு நம் வாழ்க்கையில கிடைச்சா அதை விட ஒரு பெரிய சொத்து உலகத்துல எதுவுமே கிடையாது. சரியான குரு, சரியான இறை வழி காட்டி கிடைச்சிட்டானா நல்ல இருக்க கட்டியா பிடிச்சுக்குங்க அவருடைய திருவடிய. என்ன அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த சின்ன குழந்தையிலிருந்து முதியவர்கள் வரைக்கும், என்ன 100 வயசு அடைந்த முதியவர்கள் வரைக்கும் இதுதான் கதி. என்ன வேற கதியே கிடையாது. ஆகையால நம்முடைய நடனகோபால நாயக சுவாமிகள் श्रीमन नारायणा वीरे दूसरे दिक्कनी तूस गदिरे श्रीमन नारायणा वीरे. வேற வழியே கிடையாது. அவன் தான் கதி அப்படின்னு சொல்லி அந்த பாதத்தை, அந்த வடபத்திர அரையருடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டு இப்ப நான் ஏன் அதை நிறுத்தினேன்னா, என்ன திருமந்திரு துவயம் சரம ஸ்லோக அப்பை குரு தியான் காரி முன்னுங்கிறது அந்த தியான ஸ்லோகம். அதுல இந்த 3 ரகசிய திரயம் என்று போற்றப்படுகிறது. இதை சாதாரணமா யாரும் கத்துக்க முடியாது. இது ஒரு குரு மூலமாக காலக்ஷேபம் செய்து அவர்களுக்கு சேவை செய்து பணிவடை செய்து அவர்களிடமிருந்து உபதேசமாக நாம் பெற வேண்டும். இதுதான் வழக்கம் இருந்தது. இன்னைக்கு சாதாரணமா மைக்கில் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன எது எது சரம ஸ்லோகம்னா என்ன, துவயம் என்ன, திருமந்திரம்னா என்ன தெரியுமா யாராவுக்கு? துவயம்னா என்னன்னு தெரியுமா? கோயில்களை நிறைய கேட்பீங்களே துவயம். என்ன நாராயண சரணம் சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய நமः. இதுதான் துவயம். சரம ஸ்லோகம்னா கண்ணனுடைய கீதையில வர்ற கடைசி அந்த வரிகள். என்ன சொல்றாங்க கண்ணன்? இத்தனை மகாபாரத போர் இத்தனை நாள் நடந்துருச்சு, இத்தனை உபதேசம் பகவத்கீதை அர்ஜுனுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான், இத்தனை போராட்டங்கள் கோகுலத்துல ஆயர்பாடியில நிம்மதியா வெண்ணையை திருட்டு அந்த ஆயர்ச்சேரியில அந்த ஆட்சிமார்களோட அந்த கோகுலத்தில் இருக்க அந்த கண்ணனுடைய நண்பர்களோட நிம்மதியா இருந்த கண்ணனை ஓட்டி விட்டான் கம்சன். அங்க வர சொல்லி என்ன கூட்டி விட்டான் கம்சன். என்ன அக்ரூவர் கூட்டி அங்க சேர்த்து அங்கிருந்து ஆரம்பிச்சது அவருடைய பிரச்சனை. என்ன எத்தனை பேர் அனுப்பிச்சான், அங்கேயே சமாளிச்சுட்டு நான் நிம்மதியா இருக்கேன்டா. கேட்கல, வா வா என்ன பாருன்னு கம்சன் அழைச்சான். மாறல வச்சு காலை வச்சு கொண்டுட்டான். அங்க இருந்து ஆரம்பிச்சதான் ஓட்டான். இங்க போய் துவாரகா போறது, அப்புறம் என்ன இந்திரபிரஸ்தம் போறது, அங்க போறது இங்க போறது, பெரிய ஹிம்சங்க. என்ன பண்றேனே தெரியல. நான் தாண்டா கடவுள், என்ன என் காலில் விழுங்கடான்னு கடைசியில கெஞ்சாத குறையா கெஞ்சிருந்ததுதான் இந்த சரம ஸ்லோகம். என்ன கெஞ்சாத குறையா யாரு? தன் கூடயே இருந்து தன்னால் எல்லா நிலையிலும் காப்பாற்றப்பட்ட என்ன அருமையான நண்பனான அர்ஜுனன். அவன்கிட்ட கெஞ்சுறாரு கண்ணன், என் காலில் விடுடா, நான் தாண்டா கடவுள், என் காலில் விடுடா, உன்னை நான் காப்பாத்துறேன், உன்னுடைய கர்மங்களை எல்லாம் நான் வெட்டி விடுறேன்னு சொல்லதுதான் இந்த சரம ஸ்லோகம். இதெல்லாம் 3மே ரகசிய திரயம் என்று ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் போட்டுறாங்க. என்ன திருமந்திரம்னா நாராயணாய நமக, இது நாராயண சரணம் சரணம் பிரபத்தே துவயம், சரம ஸ்லோகம்னா இது. இந்த 3மே ரகசிய திரயம்னு சொல்லுவாங்க, ரகசியம். அதனாலதான் இதை சொல்லாம நான் விட்டது, நீங்க சொல்லிட்டீங்க. என்ன ஆகையால இந்த சத் குருவை நாடி சத் பதவி பொந்தணும் அப்படின்னு சொல்லி நடனகோபால் நாயகர் சொன்னார். அது என்ன சத் பதவி? மேலாளர் பதவி தெரியும், அதுக்கப்புறம் மேலான பதவிகள்லாம் நிறைய இருக்கு, அரசியல்ல நிறைய பதவி இருக்கு. என்ன அது என்னங்க சத் பதவின்னா, இது எல்லாமே வீண்.
நம்ம இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை இந்த பஞ்சபூதத்தாலான இந்த உடல், இந்த கர்மத்தினாலான இந்த உடல் என்ன மறுபடியும் மறுபடியும் இந்த பிறவி இறப்பி என்ற இந்த சுழற்சியிலே போய் 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 வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லும்போது இதெல்லாம் நம்ம எத்தனை தடவை அனுபவிக்கிறது, எத்தனை தடவையா ஒரு தாய் வயிற்றுல இருந்து நம்ம பிறக்கிறது, எவ்வளவு வலி, எத்தனை வேதனை, இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறதுனால இதெல்லாம் உணர்ந்து இதெல்லாம் இன்னைக்கு வேணாம் நிப்பாட்டிடுவோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி தான் உணர்ந்து இருக்கிறார். தான் முதல்ல உணரணும்ல, அப்பதான் மற்றவர்களை உணர்த்த முடியும். அதனால இந்த சுழற்சி, இந்த பிறப்பு இறப்பிலிருந்து கட்டிலிருந்து விடுபட வேண்டும் என்பதாலே அவர் மோட்சமான வைகுண்டத்தை வலியுறுத்தி இருக்கிறார். அதுதான் சத் பதவி, சத் பதவி அப்படின்னு சொல்லி இந்த நடனகோபால நாயகி சுவாமிகள் மிக தேர்ந்து, தான் முதலில் தேர்ந்து உணர்ந்து மற்றவர்களை எல்லாம் தேற்ற வேண்டும். இவ்வளவு விஷயம் நமக்கு கிடைச்சிருச்சே, இந்த பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருச்சே, இந்த பொக்கிஷம் இந்த உலகத்துக்கெல்லாம் நாம் எல்லாம் பகிர வேண்டும் என்பதுதான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். இப்ப அடியன் இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன்னா இத்தனையும் அடியன் நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கேன். என்ன எல்லாத்துக்கும் பகிர வேண்டும் என்ற அந்த ஆவல் எதுக்கு வரணும்? இது ஒரு சத்காரியம். அந்த சத்பதவி அடைவதற்காக சத்குருவை நாடி அந்த குருக்களின் உபதேசங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு இந்த சத் விஷயங்களை பரப்புவதுதான் இந்த சத் சங்கத்தை அமைத்து நாம் எல்லாம் இன்று சேர்ந்திருக்கிறோம், சத் சங்கமாக சேர்ந்திருக்கிறோம். என்ன எப்படி இருக்கு பாருங்க, இதுதான் சத்து. சத்யநாராயண பெருமாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க இருக்காரு சத்யநாராயண பெருமாள்? புதுக்கோட்டை இருக்குங்க. புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு திவ்ய தேசம், அதுக்கு பேரு திருமெய்யம். திருமெய்யம் எதுக்கு தெரியுமா பேர் வந்திருக்கு? மெய் என்றால் உண்மை, சத்தியம். சத்திய நாராயண பெருமாள் அவன் திருமெய்யன், அவன் தான் சத்தியம், அவன் தான் சத்து, வேற எதுவுமே சத்து கிடையாது. அவன் தான் சத்துன்னு சொல்லி உணர்ந்து சத்யநாராயண பெருமாள் அங்க இருக்கார். அதுபோல இந்த சத்துக்களை நாம் எல்லாம் போற்ற வேண்டும், இந்த சத்தியத்தை போற்ற வேண்டும். இன்னைக்கு நம்முடைய நடனகோபால நாயகி சுவாமிகளுடைய மிக பிரத்யேகமான வாழ்க்கை வரலாறை பார்த்தோம்னா, அவரை போற ஒரு மகானை இன்னைக்கு நம்ம சமூகத்துல பார்த்திருக்கோமோனா, ஏதாவது ஒரு மரத்தடியில உட்கார்ந்து ஏதாவது ஒரு ஆசிரமம் அமைச்சு மண்டபம் அமைச்சு பேசாம அப்படியே தியான நிலையில இருக்கிறவங்க பார்த்திருக்கோமா இல்லையா? அமைதியா நிறைய குருக்கள் இருக்காங்க. மதுரையில பாத்தீங்கன்னா நிறைய சமாதி இருக்கு. திருப்பரங்குன்றம் போனோம்னா புக்குக்கு புக்கு சமாதி இருக்குங்க. நிறைய மகான்கள் இருக்காங்க, கணக்கே கிடையாது, அந்த அளவுக்கு மகான்கள் இருக்காங்க. இவரையே நாம இவ்வளவு போற்ற வேண்டும், இவருக்கு ஏன் இவ்வளவு பெரிய கோவில், இவ்வளவு பெரிய ஆஸ்தானம் இங்க இருக்கு, திருப்பகுளத்துல இருக்கு. தமிழ்நாட்டில் எல்லா சமூக மக்கள், எல்லா சமூக மக்களும் போற்றக்கூடிய வகையிலே நம்முடைய நடனகோபால நாயகி சுவாமிகள் ஏன் விளங்குறாரு? என்ன காரணம், என்ன வித்தியாசம் அவங்களுக்கு இவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா, இவரு பரப்பி இருக்கார், மிக பலமாக பரப்பி இருக்கிறார். எப்படி பரப்பி இருக்காருன்னா, மனிதர்களே மிக மிக ஆசைப்படுவது மண்ணாசை, பிறகு பெண்ணாசைன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு ஆசையும் துறக்கணும். என்ன, இந்த ரெண்டு ஆசையும் இவர் துறந்துட்டாரு. பெண்ணாசை மட்டும் சரியா இவர் துறக்கல. ஏன்னா தானே பெண்ணா மாறிட்டாரு, தானே நாயகியா மாறிட்டாரு. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஆழ்வார்கள் ரெண்டு பேரை நாயகின்னு சொல்லுவாங்க. என்ன, ஒண்ணு பராங்குச நாயகி, இன்னொன்னு பரகால நாயகி. இதெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப சகஜமா கேள்விப்பட மாட்டோம். பராங்குச நாயகினா நம்மாழ்வார் என்று போற்றப்படுகிறார். அங்க திருநெல்வேலி பக்கத்துல அங்கதான் அவர் போய் தீட்சை வாங்கிக்கிட்டாரு. வடபத்திர அரையர் இருக்காருல, ஆழ்வார் திருநிலையில தான் இவர் போய் அந்த குருவை பார்த்து, வடபத்திர அரையரை பார்த்து தீட்சை வாங்கிட்டு சரம ஸ்லோகம் எல்லாம் கத்துக்கிட்டாருன்னு சொல்லுவோம். அங்கதான் நம்மாழ்வாருடைய ஆஸ்தானம். அவர் பராங்குச நாயகி. இன்னொருத்தர் பரகால நாயகி. இருக்கிறதுலே பெரிய மீசை வச்சுக்கிட்டு கள்ளரா இருந்து என்ன கொள்ளையெல்லாம் அடிச்சு அதுக்கப்புறம் மாறி ஆழ்வாரானவர், திருமங்கை ஆழ்வார் அவருடைய பேரு. குலந்தரும் செல்வந்தந்திடும் அடியார் படுதுயர் ஆகினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் அந்த பாசுரத்தை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாசுரத்தை வழங்கின அந்த ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். அவர் பரகால நாயகி, இவர் பராங்குச நாயகி. இவங்க எல்லாம் பெண் வேஷம் தரித்து இருந்தார்களா அப்படின்னா நம்ம பார்த்ததில்ல. ஆனால் சமீபத்திலே வாழ்ந்த 1843 இருந்து 1914 வரைக்கும் அவருடைய வாழ்க்கை சரித்திரம் இருக்கு. அந்த நாளிலே நம் முன்னோர்கள் எல்லாம் கண்ணாலே கண்ட பெண் வேடமிட்டு கொண்டு தெருவிலே பஜித்த மகான் நம்முடைய நடனகோபால நாயகி சுவாமிகள் என்பதை உணர வேண்டும். என்ன, எல்லாரும் பார்த்திருக்காங்க, கண் கூட பார்த்திருக்காங்க. என்ன, சாதாரணமா ஒரு சேலையை கட்டிக்கிட்டு ஆண்டாள் கொண்டையை வச்சுக்கிட்டு சப்பலா கட்டையால பஜித்து நம்ம தெருக்களை எல்லாம் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் சென்ற மகான்
நம்முடைய நடனகோபால நாயகி சுவாமி எல்லாம் இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கறதெல்லாம் அபூர்வம். ஆகையாலே இந்த மகான் ஹரிபஜனா, ஹரிபஜன் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பஜனையிலேயே ரொம்ப ஒஸ்தியானது எதுன்னா ஹரிதான், ஹரிபஜன். ஹரிபஜன், ஹரி கீர்த்தனைகள், ஹரிபஜன் உலகம் முழுக்க பிரசித்திங்க. இன்னைக்கு நம்ம பெரிய ஒரு நிறுவனம் இன்னைக்கு உலகம் பூரா பரவி இருக்கு. இன்னைக்கு சொல்ல போனா உலகம் பூரா இந்து தர்மம், நம்முடைய சனாதன தர்மம் நன்கு விளங்கிக்கிட்டு இருக்குன்னா அந்த நிறுவனம் தான் காரணம். அது சைத்தன்ய மகாபிரபுடைய சம்பிரதாயம், சைத்தன்ய சம்பிரதாயம் சொல்லுவாங்க. அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க தான் இந்த இஸ்கான் அமைப்பு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஸ்கான் அமைப்பு என்ன? இன்டர்நேஷனல் இஸ்கான் இன்டர்நேஷனல் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் வரும். என்ன கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்னா பகவானை உணர்தல், உணர்ந்து இருத்தல் எப்பவுமே, அதான் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். அந்த வழிபாட்டு முறையுடைய பார்த்தீங்கன்னா அவங்க பிரதானமா வச்சிருக்கிறது வந்து மகாமந்திரம்னு சொல்லுவாங்க. மகாமந்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல முதல் வர்றது எது பார்த்தீங்கன்னா ஹரே ஹரே ஹரே, அதான் ஹரே கிருஷ்ண 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 ஹரே, அதுதான் ஹரி. இந்த ஹரியத்தான் பிரதானமா வச்சுக்கிட்டு இந்த நாமத்தை அவங்க உலகம் பூரா பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நாமத்தை தான் ஹரியை வழங்க வேண்டும் சொல்லி நடனகோபாலன் நாயகி சுவாமிகள் வலியுறுத்துகிறார். இந்த ஹரியில நிறைய ஒரு தாத்பரியம் இருக்குங்க. வேதத்துல பிரணவம்னு சொல்லுவாங்க. பிரணவம்னா என்ன? ஓம். என்ன இந்த பிரணவம் வந்து எல்லா இடத்துலயும் எல்லா மந்திரம் சொல்லும் போதும் உச்சரிக்கணும். அப்பதான் அந்த மந்திரத்துக்கே உண்டான சக்தி முழுமை பெறும். அந்த பிரணவம் இல்லைன்னா ஒரு மந்திரமும் முழுமை பெறாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் ஒரே ஒரு நாமம், ஒரே ஒரு இறை நாமம் இந்த பிரணவத்துக்கே முன்னோடியாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். எப்படி? இந்த பிரணவத்துக்கே முன்னே வரும். அது எந்த நாமம்? அதுதான் ஹரி என்ற நாமம். ஹரிஹித் ஓம் என்றுதான் வேதமே ஆரம்பமாகிறது. எப்படி வேதமே ஆரம்பமாறது? ஹரிஹித் ஓம், அப்படிதான் வேதம் ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது இந்த பிரணவத்துக்கே முன்னோடியா இருக்குன்னா அந்த ஹரிய நம்ம பிடிச்சுக்க வேணாமா? அந்த ஹரிய நம்ம பிடிச்சுக்க வேணாமா? அதனாலதான் ஹரி பஜனகாரி அப்படின்னு சொல்றாரு நடனகோபால் நாயகி சுவாமிகள். இந்த ஹரியுடைய பஜனை பார்த்தீங்கன்னா ஹரி 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 மேனி ஆனந்தினாச்சி முன்னு, ஆனந்தினாச்சி முன்னு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனதுக்கே அவர் இந்த ஹரி பஜனை செய் அப்படின்னு அறிவுறுத்துகிறார். எப்படி இருக்கும் பாருங்க, தன்னுடைய மனதுக்கே ஹரி பஜனை செய் அப்படின்னு அறிவுறுத்துகிறார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடனகோபால நாயகி சுவாமிகள் தனக்கே தான் உபதேசம் செய்திருக்கிறார். வேற யாருக்கும் உபதேசம் பண்ணல, தனக்கே தான் முதலில் உபதேசம் செய்து கொண்டு பக்குவம் அடைந்திருக்கிறார். அப்படின்னா மனது என்கிறது ஒரு தனி கருவி. எப்படி நம்ம கை, காலு, கண்ணு, வாயு, செவி இருக்கோ அதுபோல இந்திரியங்களிலேயே மிக பலமான இந்திரியம் மனதுதான். அந்த மனதுக்கு நாம் முதலில் அறிவுறுத்த வேண்டும். எப்பவுமே நம்ம சொல்லுவோம், ஒரு முடிவு எடுக்கணும்பா, நம்ம என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்பா. ஒருத்தன் என்ன மற்றவங்க பேச்ச எப்படி கேட்பான்? என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அவன் ஒரு நிலையில் இருக்க மாட்டான்னு அர்த்தம். என்ன ஒரு நிலையில இருக்க மாட்டான், தானே தான் பேச்ச கேட்க மாட்டான். என்ன எந்த எந்த ரகத்துல சேர்க்கிறது அவங்களெல்லாம்? ஆகையாலே இந்த மனதுக்கு முதலில் ஒரு திடமான ஒரு அறிவுறுத்தலை கொடுக்க வேண்டும். ஆகையாலே நம்முடைய நடனகோபால நாயகிகள் சுவாமிகளுடைய கிருதிகள்ல பார்த்தோம்னா, கவிகள்ல பார்த்தோம்னா, ஏனைய கவிகள்ல எல்லா கவிகள்லையும் மனதுக்குத்தான் அவர் அறிவுறுத்துவார். இது அவருடைய சம்பிரதாயத்தின் முறை. என்ன நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே அப்படின்னு சொல்லி பாசுரம் எல்லாம் இருக்கு. அப்படின்னா நெஞ்சுக்கு வலியுறுத்துவது, நெஞ்சுக்கு அறிவுறுத்துவது. இதை எத்தனை பேருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம? இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலையில மனதோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமா? மனதுக்கு வலியுறுத்துறோமா? அதை செய்யணும். என்ன மனதுக்கு வந்து ஆண்டவனை காண வேண்டும், ஆண்டவனை தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிறது மனசுல எண்ணம். அதை முதல்ல என்ன சொல்லுவோம்? மனசுல ஒரு ஆசையை உண்டாக்கிக்குவோம். இந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயில போய் வைகுண்ட ஏகாதசி நிறைய பெரிய ஜனம் இருக்கும், ஜன நெருக்கடி இருக்கும், வரிசையில நின்று வைகுண்ட வாசல் வழியா வந்து பிரசாதத்தை வாங்கிக்கணும். எப்படி பிரசாதத்தை வாங்கிக்கணும்? நம்ம நோக்கம் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த இதை வந்து முதல்ல மனசு வந்து முடிவு பண்ணுது. அந்த முடிவு பண்ண பிறகுங்க செயலாக்கமாகும். அதனால மனதுக்குத்தான் முதலில் நாம் அறிவுறுத்த வேண்டும். அப்ப நாம வேற மனசு வேறையா? அப்ப நாம வேற மனசு வேறையா? அப்ப இங்கதான் வந்து ஞானம் பிறக்கிறது. இந்த நடனகோபால நாயகி சுவாமிகள் எதை முதலில் உணர்ந்திருக்கிறார் என்றால், தான் யார், தான் யார்,
தான் யாரிடமிருந்து உற்பத்தி ஆகியிருக்கிறோம், தாம் எந்த நோக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும், தான் யார், தான் எந்த நிலையிலிருந்து உருவாகி இருக்கிறோம், தன்னுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும், அந்த நோக்கத்தின் வழி எதுவாக இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் நடனகோபால நாயகி சுவாமிகளுடைய சம்பிரதாயத்தில் ஆராயப்பட்டு கூறப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தான் யார் என்றதை யாராரு கேட்டுக்கிறோமா? ஸ்வஸ்வரூபம்னு சொல்லுவாங்க. ஸ்வஸ்வரூபம்னா இது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரகசிய அர்த்தங்கள் இதெல்லாம் அர்த்த பஞ்சகம்னு சொல்லுவாங்க. அர்த்த பஞ்சகம்னா ஸ்வஸ்வரூபம். ஸ்வஸ்வரூபம்னா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது. நான் அடையக்கூடிய அந்த நிலை, இறைநிலை, அது யார், பரமாத்மா யார், பரமஸ்வரூபம் அப்படின்னு பரமாத்ம ஸ்வரூபம் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் அவனை அடையக்கூடிய வழி எது, உபாயம்னு சொல்லுவாங்க. அப்புறம் புருஷார்த்தம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உபாயம்னு வரும். அதுக்கப்புறம் அதுக்கு விரோதமா இருக்கின்ற இன்றைய வாழ்க்கை நிலைன்னு சொல்லுவாங்க. இந்த ஐந்தையும் உணர்ந்து கொண்டு இதை கையாண்டிருக்கிறார் ஸ்ரீமன் நடனகோபாலன் நாயகி சுவாமிகள். என்ன, தான் யாருன்னா தான் ஒரு ஆத்மா, தான் அடையக்கூடிய அந்த பகவான் யார் என்றால் அவன் ஸ்ரீமன் நாராயணன். அவனை அடையக்கூடிய வழி எது என்றால் குருவுக்கு நல்ல குருவுடைய உபதேசத்தை பெற்று அவரை அண்டி இருப்பதுதான் சரியான மார்க்கம் என்ன அப்படின்னு சொல்லி உணர்ந்திருக்கிறார். பிறகு அந்த வழியிலே சென்றிருக்கிறார், மற்றவர்களையும் வழியை செல்லுமாறு உணர்த்தி இருக்கிறார் என்பதுதான் இவருடைய பிரத்யேக வரலாறு, இவருடைய பிரத்யேக அவதார நோக்கமாக இருந்திருக்கிறது. ஆகையாலே ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் தன்னுடைய கீர்த்தனைகளிலேயே குருவுடைய பிரபாவத்தை எங்கேயும் விடாம பாடியிருக்காரு. எப்படி தன்னுடைய குருவுடைய பிரபாவத்தை எங்கேயும் விடாம பாடியிருக்காரு. இன்னைக்கு நமக்கு ஒரு கணக்கு ஆசிரியர் இல்ல ஒரு வைதீக ஆசிரியர் என்ன நமக்கு சொல்லி பாடம் சொல்லி தந்த ஆசிரியர்களை பார்த்தோம்னா, சரியான ஒரு ஆசிரியர் நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டியா இருந்தா நம்ம காலை தொட்டு கும்பிடுவோம், வணக்கம் போடுவோம், என்ன வாழ்த்துவோம், அப்படியா இல்லையா? இவர் யாரை வாழ்த்திருக்காரு? வாழ்க்கை என்ற இந்த பிறவி கட்டிலிருந்து விடுபடக்கூடிய அந்த வித்தையை, அந்த கலையை, அந்த சம்பிரதாயத்தை சொல்லி தந்த ஆச்சாரிய பெருமான்களை இவர் தன்னுடைய கிருதிகளிலே விடாமல் பாடிக்கொண்டே வந்திருக்கிறார். அவர் பாடுறாரு, ஜல்லரே முன்னு ஜல்லரே ஜல்லரே முன்னு நமம் தெல்லரே ஹரி பதால் தெல்லரே ஜிவுலுவாய் அப்படின்னு சொல்றாரு. என்ன, ஜல்லரே ஜல்லரே முன்னு நமம் தெல்லரே ஹரி பதால் தெல்லரே ஜிவுலுவாய் அப்படின்னு சொல்லி, ஹரி பதால் அப்படின்னா ஹரியுடைய திருவடியை நீ பிடிச்சுக்க அப்படின்னு வலியுறுத்துறார். அவர் வலியுறுத்திக்கிட்டே என்ன பாடுறாரு? ஆழ்வார் ஸ்தோத்திரு காரி நம் ஆழ்வார் ஸ்தோத்திரு காரி அப்படின்னு சொல்றாரு. பாப் மூல் செர ஜாய் பரம பதமுக் வாட் ஹோய் அப்படின்றாரு. என்ன, ஆழ்வார்னா நம்மாழ்வார். நம்மாழ்வார் தான் ஆழ்வார்களுக்கெல்லாம் தலை, பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் அப்படின்னு சொல்லுவாங்க, சடகோபன் சொல்லுவாங்க. நம்ம பெருவாரியான மக்கள் பெருமாள் கோயிலுக்கு போனா என்ன முக்கியமா எதிர்பார்க்கிறது? அந்த சடாரியத்தான். அந்த சடாரி யாருன்னா சாட்சாத் நம்மாழ்வாரே. அவருடைய திருவடியை நம் தலையில் வைத்துக் கொண்டால் தான் பகவானுடைய அருளே நமக்கு கிட்டும், நம்முடைய பாவங்கள் விலகும். என்ன, அந்த இறை வழி காட்டப்படுகிறது அப்போது. அதனால அவர் நம்மாழ்வார் ஸ்தோத்திரு காரி அப்படின்னு சொல்லி பாடுறாரு. மணவாள மாமுனி, மணவாள முனி குருவு தாஸ் ஒயதீசி மாயா தோணும் மத்தி ஹன்வை அப்படின்றாரு. என்ன, இந்த மாயை கட்டுல இருந்து, இந்த மாயை கட்டுக்கே மண்ணை அள்ளி வாயில போட்டலாம், யாரை பிடிச்சா? மணவாள மாமுனிகளை பிடிச்சா அப்படிங்கிறாரு. மணவாள மாமுனிகள் எங்க இருக்காரு? யாராவது வழிபட்டுருக்கீங்களா? பெருமாள் கோயில் இருக்காரு. மணவாள மாமுனி அவர் யாருன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அவர் யாருன்னு தெரியுமா? இந்த ஸ்ரீ சம்பிரதாயம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரணமம் பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம்னு அவருடைய ஸ்தோத்திரம், அவருடைய தனிய ஸ்லோகம் இது. என்ன, இதுல என்ன சொல்றாங்கன்னா, மணவாள மாமுனிகள் தான் கடைசியா வந்த ஆச்சாரிய பெருமான். ஸ்ரீமத் பகவத் ராமானுஜரே மறு அவதாரம் எடுத்திருக்கிறார் என்பதுதான் அவருடைய சிறப்பு. அவருடைய சன்னதி நம்முடைய கூடலழக பெருமாள் கோயில பிரதானமா இருக்கு, ஆண்டாள் சன்னதிக்கு தாப்புல இருக்கு. ஆகையாலே இந்த மணவாள மாமுனிகளுடைய பெருமையை சொல்லி அவர் பாடுகிறார். மணவாள முனி குரு தாஸ் பயதீசி மாயா தோணும் மத்தி ஹன்வாய் அப்படின்றாரு நடனகோபால நாயகி சுவாமி. அதுக்கடுத்து ராமானுஜா மெனி ஸ்ரீமதே ராமானுஜாரியே காம குரோதி குன்னுனு கடை ஜாய் அப்படின்றாரு. என்ன, ராமானுஜரை வழிபடு. இது எல்லாமே அவருடைய குரு பரம்பரையை வழிபடுகிறார், குரு பரம்பரையை வழிபடுகிறார். அப்படி இருக்கும்போது சீதாராமுஸ் தேவு
அம்ர சீதாராமுஸ் தேவு தெப்போ கீதாச்சாரியோ சங்கிரசே கெனினா ஏ. எப்படி? சீதாராமன் தான் கடவுள். என்ன அவர் சொல்றாரு? கீதா ஆச்சாரியன் பகவத்கீதையில சொல்லி இருக்கிறது கதை இல்லப்பா, நிஜம். இது கதை அல்ல, நிஜம்னு சொல்லி சகஜமா சொல்லியிருக்காரு சௌராஷ்டிரா பாஷையில. நிறைய பேர் இந்த ஹரிநாமத்தை வந்து, நான் சொல்லி முடிச்சிடுறேன் இதை, இந்த ஹரிநாமத்தை வந்து எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க? இவர் சாதாரணமா சொல்றாரு ஹரிநாமம் நினைச்ச ஜெலும் கடிஜாய் அப்படின்னு, கரும் கடிஜாய்னு சொல்றாரு, நிறைய சொல்றாரு. இந்த ஹரிநாமத்தை எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க? எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? வாழ்க்கையில இத சொல்லாத நபரே கிடையாது இந்த உலகத்துல. எப்படி? வாழ்க்கையில இத சொல்லாத நபர் வெளிநாட்டிலையும் கிடையாது. இதை சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா எல்லாரும் என்ன ரொம்ப விரும்பி சொல்ற வார்த்தை இது. ஹரியப் ஹரியப் அப்படிம்பாங்க. ஹரியப் ஹரியப் ஹரியப்னா எல்லா விஷயத்திலையும் என்ன, ஒரு வெளியில வீட்டை விட்டு வெளியே போறோமா ஹரியப் ஹரியப்பம்பா, ஒரு ஓட்ட பந்தயத்துல வேகமா ஓடணுமா ஹரியப் ஹரியப்பம்பா, என்ன எல்லா விஷயத்திலையும் வேகமா முடி, என்ன அந்த வார்த்தை வேகமா முடினா ஹரியப் ஹரியப் அப்படிதான் சொல்லுவாங்க. இது என்ன ஹரியப் ஹரியப்ங்கிற வார்த்தை? அவங்க தெரிஞ்சு சொல்றாங்களோ தெரியாம சொல்றாங்களோ, இந்த வாழ்க்கையில மிக முக்கியமான அர்த்தமுள்ள வார்த்தை இந்த ஹரியப். என்னன்னா, ஹரி என்றால் பாபத்தை அபகரிப்பவன் அர்த்தம். ஹரின்னா எப்படி? பாபத்தை அபகரிப்பவன். அபகரிப்பவன். இந்த அபகரி அப்படின்னு, அபகரியிலே ஹரி இருக்கு. என்ன அபகரிப்பவன்? இந்த அபகரிய திருப்பி போடுங்களேன், ஹரியப் வந்துடும். இந்த அபகரிய திருப்பி போட்டா ஹரியப் வந்துடும். என்னங்க யாருங்க சொல்லி தந்தது அவங்களுக்கு? எனக்கு புரியவே இல்லை. எனக்கு இன்னைக்கு புரியாத புதிராத்தான் இருக்கு ஹரியப்புங்கிற வார்த்தையில. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், ஹரி அப்புங்கிறான், ஆனா ஹரி டவுன்னு சொல்லவே இல்லைங்க. வார்த்தை இருக்கணும்ல, அப்புன்னா டவுன் இருக்கணும் இல்லைங்க, லோ இருக்கணும்ல, இல்லையே. ஹரி அப், அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. இந்த ஒரு வார்த்தை தான் நிக்குது ஆங்கிலத்துல, வேற வார்த்தையே கிடையாது. அப்ப இந்த ஹரி உலகம் முழுக்க போற்றப்படுகிறான் என்பதுதான் சூட்சமமான உண்மை. என்ன, இந்த ஹரியைத்தான் இத்தனை வருடங்களுக்கு முன்னால் ஸ்ரீமன் நடனகோபால நாயகிகள் சுவாமிகள் டெக்னிக்கலா உபதேசம் பண்ணியிருக்காரு. என்ன டெக்னாலஜின்னு சொல்றோம். இந்த டெக்னாலஜி நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? டெக்னாலஜினா என்ன நினைச்சிருக்கீங்க? பெரிய விஷயம் நினைச்சிருக்கீங்க. இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம உடல் சுகமாக எது அனுபவித்தாலும் அது டெக்னாலஜி. தேக நாலேஜ். தேக நாலேஜ்னா ஞானம்னு அர்த்தம். இந்த தேக ஞானத்தை தான் டெக்ஞான்னு சொல்றான், டெக்னாலஜின்னு சொல்றான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது புரியாம ராக்கெட் விடுறதும் இந்த கருவியை கண்டுபிடிக்கிறதும் இதுதான் நினைச்சிட்டு இருக்கான். எது கண்டுபிடிச்சாலும் இந்த 5 புலன்களுக்கு தான் சுகமளிக்க முடியும். வேற எதுவும் செய்ய முடியுமா என்ன? என்ன நம்ம பார்க்கிறது, கேட்கறது, நுகர்றது, சுவைக்கிறது எல்லாமே இந்த 5 புலன்களுக்கு கட்டுப்பட்டதுதான். இந்த தேகத்துக்கு சுகம் அளிப்பது தான் இந்த டெக்னாலஜி. இதுதான் தேக்ஞானம்னு சொல்லுவாங்க. ஆகையால இந்த நடனகோபால நாயகி சுவாமிகள் இன்னொரு ஸ்தோத்திரத்தையும் பாடி முடிக்கிறாரு. வடபத்ர அரை ஆச்சாரியு மொகோ நாவ் நடனகோபால நாயகி மென் கலாஸ் அப்படின்றது. வடபத்ரா அரையர் வந்து நடனகோபால நாயகின்ற பேரை தனக்கு சூட்டி இருக்கிறார் தன்னுடைய ஆச்சாரியரான அந்த வடபத்ர அரையர். நடனகோபால நாயகின்ற நாமத்தை வடபத்ர அரையர் தனக்கு சூட்டி இருக்கான்னு பெருமையா சொல்லிக்கிறார் அவர். எப்படி இருக்கும் பாருங்க. என்ன ஆகையால இந்த நடனகோபால நாயகி சுவாமிகளுடைய கிருதிகளை நாம் கற்று உணர்ந்தால் நாமும் வாழ்க்கையில் சிறப்படைய முடியும். அவர் கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள், இன்றைய வாழ்க்கைக்கு சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டிருக்கோம். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வேதாந்தத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உலகம் பூரா பரவி இருக்கு. நான் எப்படி ஹரியப்னு சொன்னேன், இது போல நிறைய விஷயங்கள் நம்ம உலகம் பூரா பரவி இருக்கு. நமக்கே அது புரியாது. இன்னைக்கு அரசியல்ல பார்த்தீங்கன்னா கடவுள் இருக்காரா இல்லையா கேள்விக்கு நிறைய இருக்குல்ல. நம்ம பசங்களே கேட்பாங்க, என்னப்பா சாமி யாருப்பா, நீ இந்த கோயிலுக்கு போற அந்த கோயிலுக்கு போற, வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு கோயிலுக்கா போயிட்டு இருக்கு, யாருப்பா கடவுள்னு கேட்கறானா இல்லையா? என்ன அந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்மளால பதில் சொல்ல முடியுப்பா? எல்லாமே ஒண்ணுதான்ப்பா போ அப்படின்றான். என்ன எல்லாமே ஒண்ணுதான்ப்பா போ. என்ன அவரும் கொண்ட வச்சிருக்காரு, அவரும் தாடி வச்சிருக்காரு, அவரும் ஆடுறாரு. என்ன சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. என்ன அவரும் ஒரு குல்லா வச்சிருக்காரு, அவரும் தாடி வச்சிருக்காரு, அவரும் ஆடுறாரு. நம்ம நடனகோபால நாயகி சுவாமி கொண்ட வச்சிருக்காரு, தாடி வச்சிருக்காரு, அவரும் ஆடுறாரு. அப்ப என்ன வித்தியாசம் இருக்கு? எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய வகையில இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு
கடவுள் இல்லை. சுவாமிகள் வந்திருக்காங்க. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நிறைய மக்களுக்கு உபதேச விஷயமாக நல்ல ரகசிய கிரந்தங்களை எல்லாம் சொற்பொழிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிறைய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்களும் அதுல ஆவல் இருக்கிறவங்களும் அவருடைய சொற்பொழிவை கேட்கலாம். ஐயா டாக்டர் ராஜாராம் ஐயா அவங்க நீ வந்தது நமக்கு அடியன் கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம், பெரிய பாக்கியம். நம் சமூகத்தில் நாயக சுவாமிகள் மாத்திரமல்ல, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை அந்த அர்த்தத்தின் உட்பொருள்களை குறைந்தது ஒரு 4-5 வருடமாக உபதேசம், உபகாரம், உபன்யாசம் செய்து வருகின்றார் நம் விஜயபாபு அவர்கள் நீடூழி வாழ வேண்டும். அவர்கள் தொன்று தொட்டு இதை செய்து கொண்டே இருந்து நம் சமூக மக்களை மீண்டும் மீண்டும் நல்வழிப்படுத்த வேண்டும் என்று கூறி அவருக்கு ஒரு பொன்னாடை அணிவிக்கின்றேன். பெரிய சந்தோஷம். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த ஒரு ஆச்சாரியன் அடியனுக்கு ஒரு சால்வையை போத்துறது. இது யாம் பெரும் சம்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாம் பெரும் சம்மானம் ஆண்டாள் பிராட்டி சொல்லியிருந்தாலே. தன்யோஸ்மி தன்யோஸ்மி. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் உணரக்கூடிய வகையிலே இன்னைக்கு உலகம் வெவ்வேறு வழியில நம்ம இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு வழி 2 வழி கிடையாது. இந்த தேக சுகத்துக்காக, இந்த தேக ஞானத்துக்காக பல கல்விகள் இருக்கின்றன. பல நம்மளை எல்லாம் ஈர்க்கக்கூடிய வகையிலே நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கொட்டி கிடக்கு. இது எல்லாமே நம்முடைய நடனகோபால நாயகி சுவாமிகள் என்ன சொல்றாருன்னா, ஒரே வார்த்தையில இது எல்லாம் விரோதிகள் என்று சொல்றாரு. இதெல்லாம் எப்படி விரோதிகள்னு சொல்றாரு. இந்த விரோதி ஸ்வரூபம் அடியேன் சொன்னேன் பாத்தீங்களா. நாயகி சுவாமிகள் என்ன சொல்றாரு, விரோதி ஸ்வரூபம்னு சொல்றாரு. என்ன விரோதி ஸ்வரூபம்னா என்ன? இது எல்லாமே நாம் உய்வடையக்கூடிய வகையிலே இருக்காது, அதற்கு தடையாக இருக்கும் என்று சொல்றதுதான் இவருடைய அறிவுரை. இந்த அறிவுரையில என்ன சொல்றாங்கன்னா, சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப அடியேன் சொன்னது போல கடவுள் யார் என்ற கேள்விக்கே இன்னைக்கு பதில நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு உண்மையை சொல்றேன், கடவுள் இல்லை என்ற வார்த்தையே பொய். இன்னைக்கு உலகத்துல வரலாறு பாருங்க, யாரு கடவுள் இல்லைன்னு சொன்னாரோ அவங்க கடவுள் ஆயிருப்பாங்க. நீங்க தேடி பாருங்க, வரலாறு தேடி பாருங்க. யாராவது கடவுள் இல்லைன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி ஒரு பெரிய மனுஷனா இருக்காருன்னா அவரு கடவுள் ஆயிடுவாரு. அந்த கூட்டத்துக்கு நடக்குதா இல்லையா? இது யாருல இருந்துன்னா புத்தர்ல இருந்து நடந்திருக்கு. புத்தர்ல இருந்து என்ன மகாவீர் ஜெயின் இருக்காங்களே அவங்கல இருந்து இன்னைக்கு கடவுள் இல்லை என்று சொல்ற சம்பிரதாயம் எத்தனை இருக்கோ அத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க குருவை கடவுளாக்கி இருப்பாங்க. புத்தர் என்ன சொல்லியிருக்காரு, கடவுளே இல்லை, நல்லது செய், என்ன நல்ல நல்ல காரியங்களை செஞ்சுட்டே வா, நீயே ஆராய்ச்சி பண்ணிக்க, நீயே உணர்ந்துக்க, உனக்கு நீ தான் குரு அப்படின்னு சொல்லி பல உபதேசம் நிறைய பண்ணியிருக்காரு. நல்ல உபதேசங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா கடவுள் இருக்கிறார், இவர் தான் கடவுள் அறுதிட்டு சொல்லவே இல்லை. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, அவரை கடவுளாக்கிட்டாங்க. 80 அடி சிலை, 100 அடி சிலைன்னு எத்தனை பெரிய சிலைகள். அதுபோல இன்னைக்கு வரைக்கும் யார் கடவுள் இல்லைன்னு சொல்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் சிலை வச்சு மாலை போட்டு மரியாதை பண்ணிட்டு இருக்காங்க. பாக்குறோமா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம், நம்ம ஏமாறக்கூடாது, நம்ம ஏமாளி ஆயிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை உணர்ந்து உண்மையான இறைவன் யார் என்பதை உணர்ந்து அந்த இறை வழிகாட்டிகளுடைய வழிகாட்டுதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய இந்த சொற்பொழிவு நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகளுடைய அந்த அருளாசையின்படி, எப்படி அவருடைய வழிகாட்டுதலின்படிதான் நம்ம இன்னைக்கு இந்த சொற்பொழிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இத்தனை இம்சைகள், இறைவன் யார் என்பதை அறிவதற்கே இத்தனை விரோதிகள் இருக்கின்றன உலகத்திலே. இன்னைக்கு திரைப்படங்கள், நாடகங்கள் இப்படிலாம் பல ரூபங்கள்ல இருந்தா கூட இதுவும் ஒரு ரூபமாக இருந்து கொண்டிருக்கிறது. இத்தனை விரோதிகளுடைய சகவாசங்களும் நம்முடன் இருக்கின்றன. இத்தனை நம்ம நண்பர்கள் சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்கிற நண்பரே நமக்கும் அவருக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனா எல்லாம் தோல் மேல கையை போட்டு அங்க எல்லாம் சிட்டுடி சாலைக்கு, திரைப்படத்துக்கு, பாடக சாலைக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு தான் இருப்போம். ஆனா அந்த நண்பர்கிட்ட கொஞ்சம் நம்ம இந்த இறை வழிபாட்டை பற்றி பேசி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, விரோதமாயிருவேன்.
போய் உண்மை, இதுதான் உண்மை. இது வந்து சகஜமான விஷயம், யதார்த்தமான உண்மை. அடியனுக்கே நடந்திருக்கு. என்ன காரணம்னா, புருஷார்த்தம்னு பார்க்கும்போது உயர்ந்த புருஷார்த்தம் நம்முடைய இந்த பிறவி கட்டில இருந்து விடுபடுவதுதான், விடுதலை பெறுவதுதான். விடுதலைனா நாட்டோட விடுதலை, நம்ம வீட்டோட விடுதலை, அந்த விடுதலை, இந்த விடுதலை, வாழ்க்கையிலிருந்தே விடுதலை பெறணும்யா. அதான் விடுதலை, அதான் உண்மையான விடுதலை, தான் மோட்சம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மோட்சம்ங்கிற வார்த்தை தெரிஞ்சும் தெரியாமலும் ஆங்கிலேயர்கள் வச்சிருக்காங்க, மேக்சிமம் வச்சிருக்காங்க. எப்படி மேக்சிமம் அதான், அதை விட்டா வேற கதியே கிடையாது, அதான் மோட்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஆகையால நிறைய இந்த திவ்யமான விஷயங்கள் திவ்யம் 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 தேவு நமமூஸ் ஹரி அப்படின்னு சொல்லி இந்த திவ்யமான விஷயம் எப்படி நம்ம ஹரி அப் ஆயிருக்கோ, அங்க இது போல நிறைய விஷயங்கள் மாறுதலுக்கு ஆயிருக்கு. இங்க நம்ம அபகரிக்கிற அந்த நாமம் ஹரின்னு சொல்றோம், அவன் ஹரி அப்னு சொல்றான். அப்படின்னா என்ன மாற்றம் ஆகியிருக்கிறது? இந்த திவ்யம் அங்கே அல்பம் ஆகியிருக்கிறது. இந்த நிறைய திவ்யமான விஷயங்கள் எல்லாம் அங்க அல்பம் ஆயிருக்கு. அப்படின்னா இந்த திவ்யத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும், எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்று உணர வேண்டும். இன்னைக்கு நடனகோபால நாயகி சுவாமிகளுடைய பிறந்த நட்சத்திரம், ஏன்னா பிறந்த நாள் கிடையாது, பிறந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் வருவதனாலே இன்று அவருடைய ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறது. அது என்ன ஜெயந்தி? என்னங்க அர்த்தம்? நம்ம பக்கத்து வீடு அம்மாவோட பேரு ஜெயந்தியா? ஜெயந்தி என்ன அர்த்தம்னா, அது ஒரு முகூர்த்தத்துடைய பெயர். ஜெயந்திங்கிறது ஒரு முகூர்த்தம். அந்த முகூர்த்தம் எது குறிக்கிறதுனா, கண்ணன் பிறந்த அந்த நடுநிசி இரவு, அந்த இரவு பொழுதுதான், அந்த முகூர்த்தத்தில் தான் ஜெயந்தி என்ற முகூர்த்தம் வருகிறது. 12 மணி ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமியும் சேர்ந்த திதி அந்த நாள், அதைத்தான் ஜெயந்தின்னு சொல்லி ஜெயந்தின்னு சொல்றாங்க. கண்ணனுக்கு மட்டும்தாங்க ஜெயந்தி, வேற யாருக்கும் ஜெயந்தி கிடையாது. அதை தவிர்த்து மற்றவர்களுக்கு ஜெயந்தி என்று ஒரு இருந்தால் அதுதான் கடைசி பிறவி. ஜ என்றால் ஜனனம், ஜ என்றால் ஜென்மத்தை குறிக்கிறது. அது கடைசி, அந்தி என்றால் கடைசின்னு அர்த்தம். அது யாருக்கு கடைசி ஜென்மமாக இருக்கிறதோ அவர்கள் பிறந்திருந்தால் அந்த பிறந்திருந்த நாள் அவர்களுக்கு ஜெயந்தி என்று சொல்லலாம். அப்ப நடனகோபால நாயகி சுவாமிகளுடைய முக்தி நிலையை உணர்த்துகிறது நடனகோபால நாயகி சுவாமிகளுடைய ஜெயந்தி இன்று. அந்தி ஜெயந்தி என்று சொல்லுவார்கள். ஆகையாலே ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் இத்தனை அர்த்தங்கள் புதைந்து இருக்கின்றன, நம்ம சாதாரணமா எடுக்க முடியாது. நடனகோபால நாயகி சுவாமிகள் எல்லோராலும் ஈர்க்கப்பட்ட, எல்லோராலும் போற்றப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய இறை வழிகாட்டி. என்ன இந்த இறை வழிகாட்டி என்ன செய்கிறாருன்னா, நாமெல்லாம் இன்னைக்கு கூடியிருக்கோம், நாமெல்லாம் அவர் விஷயமா கேட்கிறோம், நாமெல்லாம் வேதத்தின் சாரமான, வேதாந்தத்தின் சாரமான அவருடைய கிருதிகளை எல்லாம், கவிகளை எல்லாம் வாயார பாடுகிறோம், என்ன காதார கேட்கிறோம்னா, இவர்கள் எல்லாம் நாம் எல்லாமே அவருடைய இறைவனுக்கு அவர் வழிகாட்டுகிறார், நாம் எல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக இறை வழிகாட்டுகிறார். இறைவனுக்கே வழிகாட்டியாக இருப்பவர்கள் தான் இது போன்ற மகான்கள். ஏன்னா இவர்களுடைய சிபாரிசு இருந்தாதான் நாம வாழ்க்கையில தேர முடியும். எப்படி? இவருடைய சிபாரிசுகள் இருந்தாதான், இவன் நம்ம பைய வந்திருக்கான் பேசுறான் நம்மளை பத்தி, இவனை நம்ம கோஷ்டியில சேர்த்துக்கலாம், இப்படி நம்ம கோஷ்டியில சேர்த்துக்கலாம், இவரையும் ஒரு நபர் ஆக்கிடலாம், நம்ம உறுப்பினர் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி உருப்படியா நம்ம வாழ்க்கையில தேர்றதுக்கு உண்டான வழியை இறைவனுக்கே இவர்களுடைய சிபாரிசு தான் நம்மை தேற்றுகிறது. ஆகையாலே இவர் தான் இறை வழிகாட்டி. இன்னைக்கு மார்கழி மாதத்துல ஆண்டாள பற்றி பேசாத, ஆண்டாள் பாசுரத்தை கேட்காத நபரே கிடையாதுன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஆண்டாளுடைய வைபவம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆண்டாள் பூமி பிராட்டி என்ன மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள்னு போற்றுவதே நம்முடைய ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகளுடைய அந்த ஜெயந்தியை முன்னிட்டு தான் என்பது போல நமக்கெல்லாம் உணர்த்துகிறது அந்த பாசுரம். அப்பேற்பட்ட பாசுரங்கள் எல்லாம் பாடும்போது நாம ஜபம் மிக மிக முக்கியம். நாம ஜபம்னா ஹரிநாமத்தை ஜபம் பண்ணு, ராமநாமத்தை ஜபம் பண்ணு சொல்லித்தான் நிறைய பஜனைகள் எல்லாம் பாடியிருக்காரு ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள். அவர் பாடின கீர்த்தனைகள்ல பாத்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய முக்கியமான கீர்த்தனை குருவுடைய தியானத்துல இருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப குருவை எங்க கண்டுபிடிக்கிறது? இறை வழிகாட்டி அவர்னு சொல்லிட்டான். இப்ப உங்க வீட்டுல யாருங்க இறை வழிகாட்டி?
யாருகளை வழிகாட்டுறது? எல்லாத்துக்கும் வழிகாட்டி இருக்காங்க. என்ன தெருவில் போனோம்னா வண்டி எடுத்துட்டு போனோம்னா வண்டியை வழியை அங்கங்க காட்டிக்கிட்டே இருக்கு. அங்கங்க எங்க வேணா போகலாம், இந்த ஊருக்கு போகலாம், அந்த ஊருக்கு போகலாம், எந்த ஊருக்கு வேணா போகலாம். ஆனால் ஒரு ஊருக்கு, ஒரு தேசத்துக்கு என்ன நம்ம எல்லாம் போனால் திரும்பி வரக்கூடாத, திரும்பி வர முடியாத, திரும்பி வர தேவையில்லாத ஒரு தேசம் இருக்கிறது என்பதை உணர்த்தி இருக்கிறார் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள். அதுதான் ஸ்ரீ வைகுண்டம். என்ன ஸ்ரீ வைகுண்டம். அந்த வைகுண்டத்துக்கு போனால் அது ஒரு தேசம், அது பரமபதம். அங்க ஸ்ரீமன் நாராயணன் என்ன சேஷபீடத்திலே அமர்ந்து கொண்டு ஸ்ரீதேவி பூதேவியாக சமேதையாக அமர்ந்து கொண்டு, இல்ல நீலாதேவி சமேதையாக அமர்ந்து கொண்டு சேவை சாதிக்கிறான். அதுதான் ஸ்ரீ வைகுண்டம்னு சொல்லி ராமானுஜ சித்தாந்தத்துல மிகவும் எளிமைப்படுத்தப்பட்ட சம்பிரதாயம். என்ன இன்னைக்கு எல்லாரும் எங்க போலாம்? ஸ்ரீ வைகுண்டத்துக்கு போலாம். எல்லாரும் வைகுண்ட வாசலுக்கு போலாம். வைகுண்ட வாசல்ல போய் எல்லாரும் சுவாமி தரிசனம் பண்ணலாம். எல்லாருக்கும் பிரசாதம் கிடைக்கும். இந்த மாதிரி எளிமைப்படுத்தியிருக்கிறார். இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் என்ன? நம்ம என்ன கோயிலுக்கு போனா திரும்பி வீட்டுக்கு வராமையா இருக்கோம்? வந்துகிட்டு தானே இருக்கோம். உண்மையிலேயே வைகுண்டத்துக்கு போனா நமக்கு என்ன அனுபவம் கிட்டுமோ, உண்மையிலேயே வைகுண்டத்துக்கு போனா எப்படி சுவாமியுடைய தரிசனம் கிட்டுமோ, எப்படி உண்மையிலேயே வைகுண்டத்துக்கு போனா நம்முடைய கீதங்களை எல்லாம், நம்முடைய பகவானுடைய ஸ்தோத்திரங்களை எல்லாம், பாசுரங்களை எல்லாம், வேத பாராயணங்கள் எல்லாம் கேட்கலாமோ, அதே பாவனையிலே இன்று கொண்டாடப்படுகிறது இந்த வைகுண்ட ஏகாதசி பெருவிழா, திருவாய்மொழி திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய விழா 21 நாள் கொண்டாடப்படுகிறது. இப்பேற்பட்ட இந்த விழா நடக்கும் போது சரியான நேரத்திலே பிறந்தது மார்க சீரிஷ மாதம். மார்க்கத்திலேயே சிரசு உள்ள மிக சிறந்த மாதமான மார்க சீரிஷ மாதத்திலே பௌர்ணமியிலேயே பிறப்பு. அதே மார்கழி மாதத்திலே இந்த பிறந்த பிறவியின் பயனான விடுதலை பெற்று மோட்சத்தை அடைந்து வைகுண்ட நிலையை, அந்த பரமபதத்தை அடையக்கூடிய நிலையை இந்த வைகுண்ட வாசல் திறக்கும் போது அந்த வைகுண்ட ஏகாதசி தினத்திலேயே சுவாமிகள் ஹரி அவுடியோன்னு சொல்லி யாரை பஜித்தாரோ, யாரை போற்றினாரோ, யாரை பற்றி உலகெல்லாம் பரப்பினாரோ அதே ஹரி வந்து விட்டான். நான் அழைத்த ஹரி இத்தனை வருடங்களாக தியானித்த ஹரி வந்து விட்டான்னு சொல்லி அந்த ஹரி பதவியை, சத் பதவியை, வைகுண்டத்தை அடைந்து விட்டார். உண்மையிலேயே நம்ம எல்லாம் போயிட்டு வர்றது பாவனை. இவர் உண்மையிலேயே இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்திலே பகவானுடைய திருவடி நிலையை அடைந்து விட்டார் என்பதுதான் இவருடைய சரித்திரம். வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஆழ்வார் பாசுரங்கள் பிரதானம். இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசிக்கு போனோம்னா நேரம் நம்ம போறோம், வைகுண்ட ஏகாதசி வாசல்ல போயிட்டு வேகமா வீட்டுக்கே போயிடுறாங்க நிறைய பேர். எப்படி இன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா சொர்க்கவாசல் வழியா எத்தனை பேர் வரீங்க? வந்திருக்கீங்களா? சொர்க்கவாசல் வழியா வந்துட்டு எங்க போவீங்க? வீட்டுக்கு போயிடுவான். என்ன வீட்டுக்கு போக கூடாது. சொர்க்கவாசல், அதாவது சொர்க்கவாசல் பரமபத வாசல் சொல்ல, பரமபத வாசல் வழியா வந்தான்னா பரமபதத்துக்கு உள்ள போறோம்னு அர்த்தம். எப்படி வைகுண்டத்துக்கு உள்ள போறோம்னு அர்த்தம். நம்ம வீட்டுக்கு தேடி போனா வீட்டு வைகுண்டம் வாங்குமா? யோசனை பண்ணி பார்க்கணும். பெரிய வீடான வைகுண்டத்துக்கு போறோம்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? மறுபடியும் பெருமாள் உற்சவர் அங்க நின்றுட்டு இருப்பாரு. அவருக்கு முன்னாடி ஆழ்வார் பெருமான்கள் இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி கோஷ்டி நின்றுகிட்டு இருப்பாங்க. அந்த கோஷ்டி என்ன? பாசுரம் சேவிக்கிற கோஷ்டி என்ன? அந்த கோஷ்டியில போய் நம்மளும் சேர்ந்துக்கிட்டு கலந்துக்கிட்டு அந்த பாசுரங்களை செவிமடுக்கணும், கேட்கணும். அப்பதான் வைகுண்டத்துக்கு போறதா அர்த்தம். ஏன்னா அந்த பாவனை பூர்த்தி பெறுது. நம்ம வெளியே வந்தோமா, சடாரன்னு பிரசாதத்தை வாங்கணுமா, பிள்ளை குட்டிகளோட ஹோட்டலுக்கு போலாமா, அது கூட போறாங்க. என்ன சம்பந்தம் இல்லாம படிக்கிட்டு இருக்காங்க. என்ன அர்த்தம்னா இதோட தத்துவத்தை புரிந்து, இது ஏன் ஏற்பாடு ஆகியிருக்கிறது, இது எதற்காக மனிதர்களுக்கு சொல்லப்படுகிறது, ஏனோ தானோ ஒன்று செய்யறதுக்காண்டி கிடையாது. எல்லாமே முறையா செய்யணும். நம்ம முறையா கத்துக்கிட்டு முறையா செஞ்சோம்னா பிரத்தியார்கள் நமக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க. கேள்வி கேட்டாலும் பதில் தெரியும். நம்ம எப்ப அறிவில்லாம போறோமோ அப்போ எல்லாம் அவன் அறுவடை பண்றான். என்ன? நம்ம அறியாமையை அறுவடை செய்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அறியாமையத்தான் அறுவடை செஞ்சு எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நமக்கு அறிவு பிறந்தா அவங்களுக்கு அறிவூட்டலாம். நம்ம அந்த அளவுக்கு நமக்கு ஞானம் இருக்கு. அந்த அளவுக்கு விஷயங்கள் அவ்வளவு பெருசா இருக்கு, கடல் போல இருக்கின்றன என்பதை உணர்கிறீர்களா? எல்லாரும் உணர்கிறீங்கன்னா நல்லா கை தட்டுங்க. நடனகோபால நாயகி சுவாமிகள் பஜனை பண்ணியிருக்காரு. சப்பளா கட்டை எடுத்துட்டு இப்படி என்ன நல்லா பஜிச்சு நல்லா தட்டி சலங்கையை போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டே பஜனை பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. இது எதனால பண்ணணும் அவருன்னா, அவருடைய அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நாதமுடிகளுடைய
நாதமணிகள்னா அவருடைய குருவுக்கெல்லாம் குரு, பிரதான குரு. இன்னைக்கு நம்ம ஆழ்வார் பாசுரங்கள்ல இந்த உலகத்துல 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடுறோம்னாலே அவர் கொடுத்த அந்த ஒரு கருணை தான், அவருடைய கருணையால தான் பாடிக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட மகான் அந்த நாதமணிகள். அவர் தான் பண்ணியிருக்காரு இந்த ஏற்பாட்டை. அரையர் சேவைன்னு பண்ணியிருக்காரு. அரையர் சேவைன்னா அந்த சபல கட்டை எப்படி இருக்கு அதே மாதிரி அந்த அந்த இது சொல்லுவாங்கல்ல ஜால்ரா, அது பெருசா இருக்கும், அதை நல்லா வச்சுக்கிட்டு அபிநயம் காட்டி பாசுரங்களை எல்லாம் பாடுற முறை. சாதாரணமா பாடுறனா பாடிட்டு போயிடலாம், வாய் வார்த்தையில பாடுறத பேசிட்டு போகலாம், அதெல்லாம் இருக்கு. அப்படிலாம் கிடையாது. நல்ல முறையா ஸ்வரம் பிடிச்சு ஸ்வர சுத்தமா நயமா என்ன அபிநயம்லாம் காட்டிக்கிட்டே அந்த ஜால்ரா எல்லாம் நல்ல நல்லா சேவிச்சு பாடுறது, நல்ல அனுபவிச்சு பாடுறது, பக்தி பாவனையிலே அப்படியே பாடுறது. அதான் அவர் ஆரம்பிச்ச சம்பிரதாயத்துல அப்படியே இவரும் அதை தொடர்ந்து இருக்கிறார். தன்னுடைய குருவான அந்த குருமார்கள் என்னென்ன செய்திருக்கிறார்களோ, வடபத்ரையர் அரையர் என்ன உபதேசிருக்கிறாரோ அதே போல வாழ்க்கையை நடத்தி காட்டி இருக்கிறார் இந்த மகான். நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி விரோதி ஸ்வரூபம்னு சொல்லலாம். இந்த அர்த்த பஞ்சகத்துல விரோதி ஸ்வரூபம் சொல்லலாம். இந்த விரோதிகள் அவருக்கு இருந்த விரோதிகள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இன்னைக்கு அவ்வளவு விரோதிகள் இருக்கு. என்ன உதாரணத்துக்கு சொல்லுவேன், நம்ம எல்லாம் நல்லவனா வாழணும்னு நினைச்சா கூட நல்லவனா வாழ முடியாது. இன்னைக்கு அந்த அளவுக்கு விரோதிகள் இருக்கு. இன்னைக்கு நீங்க நல்லவனா ஆயிரணும், திருந்திட்டே இனிமே வேணாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை விட்டுட்டு நம்ம போனா கூட மறுபடியும் ஒருத்தர் வா போவோம் அப்படின்னு நிற்பான். என்ன தவிர்க்க முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு கலியினுடைய பிடி பலமாகிட்டே போகுது. எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா, இந்த இறை வழிகாட்டியை நாம் பிடித்து கொண்டால் தப்பித்துக் கொள்ளலாம். எதை எதை வெட்ட வேண்டுமோ அதையெல்லாம் அவர்களே வெட்டி விடுவார்கள். இது நிறைய நடக்கிறதுங்க. உங்களுக்கு கெட்ட சகவாசம் வருது அப்படின்னு தெரிஞ்சா நெருங்கி வந்தா கூட ஏதோ ஒரு சூட்சம ரூபத்துல, ஏதோ ஒரு கருணை ரூபத்துல அவங்க அதை கத்தரிச்சு விட்டுருவாங்க. இது நடந்திருக்கு, அடியனுக்கு நடந்திருக்கு. இது தர்மம் கிடையாது, இது தர்மம் கிடையாது, அதர்மம். இது நற்செயல் கிடையாது, இது குடும்பத்துக்கு ஆகாது, இது உனக்கு ஆகாதுன்னு சொல்லி ஏதோ ஒரு ரூபமா மனசை கலைத்து மாற்றி விடுவார்கள். இப்படி மனசை கலைத்து மாற்றி விடுவார்கள். இது யார் யார் இறை வழி காட்டுதலின்படி இருக்கிறார்களோ அவர்களுக்கு திண்ணம் அது நடக்கும், உறுதியா நடக்கும். எந்த சோதனையிலிருந்து தப்பிக்கலாம், எந்த சோதனையிலிருந்து தப்பிக்கலாம், எந்த சோதனைன்னு சொல்றேன். ஆணைக்கும் அருள் செய்த ஹரி, ஆணைக்கும் அருள் செய்த ஹரி. ஹரின்னா வேகத்துக்கு பேர் தான் ஹரி. வேகமா நடக்கிறான். ஆனை ஆதி மூலமேன்னு கத்துன உன்ன வைகுண்டத்திலிருந்து கிளம்பி கருடனுக்கு முன்னாடி இவர் நின்றுட்டாராம். என்ன வேட்டியை கூட சரியா மடிச்சு கட்டாம வேகமா நின்றுட்டாராம். அதுக்கப்புறம் தான் கருடன், சாமி நான் பின்ன இருக்கேன் வாயா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வந்தாராம். கருடனையே இழுத்துக்கொண்டு பக்தனுக்காக யானைக்காக அருள் செய்த பகவான் சொல்றது போல ஹரி என்னாலே வேகம்தான். என்ன வேகம்னு சொல்றது ஹரிங்கிறது அந்த ஹரி இந்த ஹரி வித்தியாசமே கிடையாது, எல்லாமே வேகம் தான். அந்த அளவுக்கு வேகமா இந்த ஹரி பக்தியை ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் உலகம் முழுக்க பரப்பி இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய சரித்திரத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும், நம்முடைய சிறுவர்களுக்கு சொல்ல வேண்டும். எப்படி ஒரு ஆஞ்சநேயர் கதை சொல்றோமோ, என்ன எப்படி ஒரு மகாபாரத கதைகள் எல்லாம் சொல்றோமோ, அர்ஜுனன் கதையை சொல்றோமோ, பீமன் கதையை சொல்றோமோ, இது போல நடனகோபால நாயகி சுவாமிகளுடைய சரித்திரத்தையும் சொல்ல வேண்டும். ஏன்னா அவ்வளவுக்கு அவரும் சித்தி பெற்ற மகான் தான், அவருக்கு மாய வித்தைகள் எல்லாம் தெரியும். ஏன்னா அதெல்லாம் மீறி எப்படி ஆஞ்சநேயர் எப்படி கருணை முகத்தோட எல்லா அஜபஜ பராக்கிரமங்களை எல்லாம் கற்ற அந்த நிலைகளை எல்லாம் அடர்ந்த எல்லாம் அஷ்டமா சித்திகளை பெற்ற அந்த ஆஞ்சநேயர் எல்லாமே செஞ்ச பிறகு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அந்த பட்டாபிஷேக கோலத்துல பாத்தீங்கன்னா தெரியாம வாழை எல்லாம் சுருட்டிக்கிட்டு எங்கன்னு தேடணும் ஆஞ்சநேயரை. எப்படி ஆஞ்சநேயரை எங்கன்னு தேடணும். அந்த சின்ன ஆஞ்சநேயரா, அந்த 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 சின்ன அந்த தாசியத்தோட அந்த 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 ஒரு கருணையோட இருப்பாரு அந்த ஆஞ்சநேயர். என்ன அந்த வினயத்தோடன்னு சொல்லுவாங்க, அந்த வினயத்தோட பணிவோட நின்றுட்டு இருப்பாரு. எல்லா பலங்களும் பெற்ற ஆஞ்சநேயர். நம்ம எல்லாம் எம்மாத்திரம்ங்கிறத யோசிக்கணும். என்ன அதனால குழந்தைகளுக்கு அந்த வினயத்தை வரவழைக்க வேண்டும். எப்பவுமே நம்ம ஒருத்தரோட போய் சண்டை போடும்போது எதிராளியா இருந்தோம்னா சண்டை தொடர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம எதிராளி ஆயிடக்கூடாது, அவனையும் நாம் நண்பனாக்கக்கூடிய வகையிலே நமக்கு பக்குவம் இருக்க வேண்டும். அப்படின்னா இறையுடைய அருள் இருந்தால் அது நடக்குங்க. இறையுடைய அருள் இருந்தால் அது நடக்கும். எப்படி ஒரு விபீஷண ஆழ்வான் என்ன சரணாகதிக்கு வரும்போது எதிரியுடைய தம்பின்னு தெரிந்து கூட ஆண்டவன் ராமன் அவனையும் ஏற்றுக்கொண்டானோ அந்த சரணாகதியை. இப்படி ஒரு அரக்கனான அந்த விபீஷணனுடைய சரணாகதியும் ஏற்றுக்கொண்டானோ, அதுபோல யார் உண்மையிலேயே நல்லவன் கெட்டவன் என்ற அந்த ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஆற்றல் நமக்கு பிறக்கும். இந்த இறை வழிகாட்டுதலின்படி நாம் எல்லாம் வாழ்ந்தால் என்பது போல
நம்முடைய நடனகோபால நாயகி சுவாமிகளுடைய வைபவம் இன்று பௌர்ணமி திதியிலே மிருகசீரிஷ நட்சத்திர நன்னாளிலே நடந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலான அடியனுடைய வேண்டுதல்கள் பிறந்த நாள், பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே அந்த நட்சத்திரத்தை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஆங்கில தேதியை தயவு செய்து நீங்கள் அந்த வைபவங்களாக கொண்டாடாதீர்கள். வேணும்னா ஏதாவது இனிப்பு பலகாரம் சாப்பிட்றதுக்கு வேணா காரணமா வச்சுக்கலாமே தவிர, கோயிலுக்கு போறதோ ஒரு அர்ச்சனை பண்றதோ என்ன ஒரு நற்காரியத்தில் ஈடுபடுறதோ இது எல்லாம் அந்த சிறார்களுடைய இல்ல உங்களுடைய நட்சத்திர நாளிலே வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அந்த வைபவத்தை வேண்டுதல், அடியனுடைய வேண்டுதல், அதுதான் நம்முடைய தர்மம். அதுதான் நம்முடைய தர்மம். நம்ம இந்த கால சுழற்சியில இருக்கோம். கால சுழற்சின்னா நம்ம தீபாவளி கொண்டாடுறத கூட தேதி வச்சு கொண்டாடல. தீபாவளி கொண்டாடுறது இத்தனை தேதியில கொண்டாடி இருக்குமா? கிடையாது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அமாவாசைக்கு முன்னால் பண்ற அந்த சதுர்த்தசி திதி, நரக சதுர்த்தசின்னு சொல்லுவோம். அந்த திதி எப்போ வருதோ அப்பதான் கொண்டாடுவோம். அந்த மாசத்துல யாருமே அந்த தேதியில கொண்டாடுறதே இல்லை. தமிழ் தேதியிலையும் கொண்டாட மாட்டோம். நமக்கு வேண்டியது இந்த கால சக்கரம் எப்படி சுழல்கிறதோ அதை உணர்ந்து நாம் எல்லாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய சனாதன தர்மம் சொல்லிக் கொடுக்கிற மிகப்பெரிய அறிவியல் பாடம். இதெல்லாம் அறிவியல் பாடம். ஆகையாலே இந்த நடனகோபால நாயகி சுவாமிகளுடைய திருநட்சத்திர தினத்தை தான் நாம் எல்லாம் அதை முன்னிட்டு இன்று கூடியிருக்கிறோம். இவ்வளவு நேரம் இறை வழிகாட்டிகள் இந்த தலைப்பிலே அடியேன் சிறிது நேரம் விண்ணப்பித்திருக்கிறேன். முக்கியமாக இந்த வழிகாட்டுதல், இந்த இறை வழிகாட்டிகள் நிறைய இருக்காங்க நம்முடைய பாரத தேசத்திலே. அதற்குண்டான விஷயங்கள் நிறைய வேறு வேறு விஷயமாக இருக்கிறது. இறைவன் யார் என்பதை புதுசாக நம்ம ஆராய்ச்சி செய்ய தேவையில்லை. அதை முதல்ல புரிஞ்சுங்க. அது யார் என்பது ஏற்கனவே ஆராய்ச்சி செய்யப்பட்டு நமக்கெல்லாம் உபதேசிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த உபதேசங்களை நாம் நாட வேண்டும். அந்த உபதேசங்களை நாம் நாட வேண்டும். எப்படி நம்முடைய நடனகோபால நாயகி சுவாமிகள், அவரை விட ஆராய்ச்சி நம்மளால பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? குகையில போய் உட்கார்ந்து 9 வயசுல இருந்து என்ன தியானம் பண்ணி இவ்வளவு யோக மகிமைகள் பெற்று, பரமகுடியில போய் யோக மகிமைகள் பெற்று, இவ்வளவு சித்தி பெற்று, இதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி கழிச்சிட்டு என்ன மார்கழி மாசம் கழிச்சிட்டு இறைநிலையை அடைந்திருக்கிறார். அப்ப அவர் பண்ண ஆராய்ச்சி நம்ம என்னன்னு பார்க்கணும்ல. நம்ம எதுக்கு புதுசா மறுபடியும் முதல்ல ஆரம்பிக்கிறது? தேவையில்லையே. அது அந்த ஆராய்ச்சி என்ன என்பதை நாம் எல்லாம் அனுசரித்தால், ஆராய்ச்சி அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி செஞ்சோம்னா அவன் ஆராய்ந்து அருள்வான். என்ன அவன் ஆராய்ஞ்சு அருள்வான். நம்மாலுடா சரியான இடத்துல தான் இருக்கான், சரியான மனநிலையில தான் இருக்கான், சரியான வழியில தான் இருக்கான்னு சொல்லி அந்த இறை வழிகாட்டுபவர்களின் வழிகாட்டுதலின்படி இறைவனே நமக்கு உண்டான வழியை காட்டுவான் என்பதுதான் ஒரு தீர்க்கமான முடிவு. இது நம்ம கேள்வி பதில்கள் நிறைய இருக்குங்க. விசாரம்னு சொல்லுவோம். 3 வகையான கேள்னு சொல்லுவாங்க. என்ன முதல்ல காதால கேட்கணும். என்ன கேட்கணும். அப்புறம் நாம மற்றவங்க கிட்ட கேள்வியா கேட்கணும். அதுவும் அது கேட்டோம்னா அவங்க விடை சொல்லுவாங்க. அதை நாம மறுபடியும் கேட்கணும். இந்த 3 வகை கேள்விகள் எப்ப இந்த சுழற்சி முதிர்ச்சி பெறுகிறதோ அப்போதுதான் ஞானம் பிறக்கிறது. நம்ம கேள்வியை கேட்கணும், அவங்களும் அதை கேட்கணும், அப்புறம் பதில் நமக்கு கிடைக்கணும், அதை நம்ம கேட்கணும். இது சுத்தி வர்றதுதான் இந்த ஹிந்து தர்மம், இந்த சனாதன தர்மம். எதையுமே தான் தோன்றித்தனமாக சடார்னு முடிவெடுக்கிறதெல்லாம் கிடையாது. என்ன இதுக்கு போறது, அதுக்கு போறது, அதுக்கு போறது, அவசரப்பட்டு போறது, என்ன சம்பந்தம் இல்லாம எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் கிடையாது. தீர்க்கமான கேள்விகளை கேளுங்கள். குழந்தைகளை கேட்க விடுங்கள். முக்கியமாக அதை நீங்களும் கேளுங்கள். அதற்கு முன்னால் நீங்கள் பதில் சொல்வதற்கு தயாராகுங்கள். என்ன முட்டு சந்தில போய் நிறுத்திடாதீங்க. வழிகாட்டுங்க. அவங்கள முட்டு சந்தில நிறுத்தாதீங்க. நிறைய முட்டு சந்தில நிறுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம. என்ன என் பையன் நான் என் பேச்ச கேட்கறது இல்லை. ஏன் கேட்கறது இல்லை? நீங்க உங்க பையனுக்கு அதை சொல்றது இல்ல. அவனுக்கு கம்பெனி கிடைக்க மாட்டேங்குது. என்ன அவனுக்கு துணை கிடைக்க மாட்டேங்குது. என் பையன் சரியான வழியில போகணும்னு பார்த்தா கூட நண்பர்கள் வேறு வழியில இழுத்துட்டு போறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி நம்ம ஒரு தேசிய கீதத்தை எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி குரல்ல பாடுறோமோ, எப்படி ஒரு மந்திர ஜபத்தை எப்படி ஒரே மாதிரி குரல்ல பண்றோமோ, அதே போல அறிவுரைகளையும் ஒரே மாதிரி ஓதணும். அதுக்கு உண்டான தயார் நிலையை நம்ம அடைஞ்சணும்னா இந்த வழிகாட்டுதலின்படி, ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகளுடைய வழிகாட்டுதலின்படி நாம் எல்லாம் சென்றால் அது சாத்தியமாகும் என்பதை விண்ணப்பித்துக் கொண்டு இத்துடன் அடியனுடைய சொற்பொழிவை மனதில் நிறைவு செய்து கொள்கிறேன். என்ன காரணம்னா, இன்னைக்கு
செவிக்கு சிறிது உணவு இல்லை எனில் வயிற்றுக்கும் உய்யப்படும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து வயிற்றுக்கு நிறைய தயாராகிருக்கு. அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் நம்ம குமரன் ஜி பண்ணியிருக்காரு. ஆகையால எல்லாருமே வந்து மனசு நிறைய கேட்ட மாதிரி வயிறு நிறைய நல்ல உணவை, இந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்பது அடியனுடைய விண்ணப்பம். இத்துடன் அடியனுடைய உபன்யாசத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். அடியார்கள் வாழ, அரங்க நகர் வாழ, சடகோபன் தண்டமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூத்தாண்டிரும், நடன கோபாலன் நாயகி சுவாமிகளே இன்னும் ஒரு நூத்தாண்டிரும் என்று சொல்லிக்கொண்டு ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். குரு மகாராஜ் கி, சத்குரு மகாராஜ் கி, ஸ்ரீமன் நடன கோபால நாயகி சுவாமிக்கு ஜெய். ஸ்ரீமன் நாராயணா. ஜெய் குருதேவ். வச்சுக்கிட்டு சபல கட்டையை வச்சுக்கிட்டு பஜனை பாடிட்டே வருவாங்க. இன்னைக்கு ஒரு ஆளா வந்திருக்காரு. என்ன தேவன், அவர் நடனகோபால் நாயகி சுவாமிகளுடைய காதக்கிணறு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. காதக்கிணறுல இருந்து நடனகோபால நாயகி சுவாமிகளுடைய ஆஸ்தானமான அந்த பிருந்தாவனத்திலிருந்து வந்திருக்காருங்க. அவருடைய लोनी जनी तोरी खजे देव येला, लोनी जनी तोरी खजे देव येला, लोक पोरुम थोरी येस्ते नो येला, लोनी जनी तोरी खजे देव येला. Hani del jawan awaye mauna, hani del jawan awaye mauna, raspagavarye ni jani del re, raspagavarye ni jani del re, loni jani tori khaje dev yela. Te go to sati tere te no yela, te go to sati tere te no yela, di sat vogum boras te no yela, di sat vogum boras te no yela, Sokkorvat boras te no yela, Sokkorvat boras te no yela, Tuk sanato saste lo yela, Tuk sanato saste lo yela, Loni jani tori khaje dev yela. Vatapa Praya Guru Yela, Vadaba Praya Guru Yela, Vamana Avatar Khade Dev Yela, Nadana Gopala Krishna Yela, Nadana Gopala Krishna Yela, Sriman Narayana Govinda Yela, Sriman Narayana Govinda Yela, Loni jani tori khaje dev yela, lok potum thori este no yela, Loni jani tori khaje dev yela, dev yela, dev yela. Hari nena ba, hari nena re, hari nena babu dheri damai re, hari nena ba, hari nena re, hari nena babu dheri damai re, diye dilnu jamdo, diye dilnu apadi, diye dilnu jamdo, diye dilnu apadi, hari nena re, তুমি হারি নেনা রে,
Darbun nastilan natika, dar bungar kelliyin talnatika, darbun nastilan natika, dar bungar kelli talnatika, bir delliyin talnatika, bir delliyin talnatika, talanisto bauro hoyi nasinatika. Talanisto bauro hoyi nasinatika. Tumi hari neneba, hari nenare, hari neneba ho dheri dhamare. Dublaya teriru dhulnatika, rusi bendu hoyi janatika. Dublaya teriru dhulnatika, rusi bendu hoyi janatika. Nettidadi ketta hingunatika, nettidadi ketta hingunatika, jomayinta paninista hingunatika. Tuni hari neneba, hari nenare, hari neneba ho dheri dhamare, hari neneba ho dheri dhamare, hari neneba ho dheri dhamare. And
நடனகோபால நாயகி சுவாமிகளுக்கு நடனகோபால நாயகி சுவாமிகளுக்கு நடனகோபால நாயகி சுவாமிகளுக்கு எல்லாரும் இடையில மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. வேண்டியதை கேட்டு வாங்கி சாப்பிடுங்க.